வணக்கம் அன்பனர்களே, உங்கள் அனைவரையும் ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அமைக்கப்படுமா காவிரி மேலாண்மை வாரியம் என்ற கேள்வி எழுந்திருக்கு. அது எப்போது அமைக்கப்படும் என்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்கு. இது சார்ந்த அரசியல் சர்ச்சைகளும் அறிக்கை யுத்தங்களும் நடந்து வருகிறது. அனைத்து கட்சி கூட்டத்தை ஏன் கூட்டவில்லை என்று திமுக தலைவர் கேட்க ஒத்த கருத்து இருக்கிறது. இதற்கான அவசியம் என்ன இருக்கிறது என்று தமிழக முதலமைச்சர் தன்னுடைய பதில் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர், திமுக தலைவர், மதிமுக பொதுச் செயலாளர் என தமிழகத்தின் பிரதான தலைவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் என்று கருத்து சொல்லியிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, இதற்கான காரணம் திமுக என்றும் அதிமுக என்றும் அதிமுக அரசு செய்ய தவறியது, திமுக அரசு செய்ய தவறியது என்று மாற்றி மாற்றி குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றன. காவிரியிலிருந்து தண்ணீர் வருகிறதோ இல்லையோ, இந்த அரசியலை பார்த்து டெல்டா விவசாயிகளுக்கு கண்ணீர் வருகிறதோ என்ற கேள்வித்தான் பிரதானமாக எழுந்திருக்கிறது. திமுக அதிமுக இவை செய்தது என்ன, செய்யாதது என்ன? நதிநீர் விவகாரத்தில் நம் அரசுகள் இதை சரியாத்தான் கையாள்கிறதா? ஏனென்றால் காவிரியாகட்டும், முல்லை பெரியாறாகட்டும், பாலாறாகட்டும், பிரச்சனையை மற்ற மாநிலங்கள் செய்கின்றன. இதனது ஒரு விக்டிமாக நாம் இருக்கின்றோம். இதை சரியாகத்தான் கையாள்கின்றோமா? இதற்கு எடுக்க வேண்டிய மாற்று முயற்சிகள் உண்டா? இது வரக்கூடிய தண்ணீரை சரியாக ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட், தண்ணீர் மேலாண்மை செய்கின்றோமா? இதில் செய்யாத விஷயங்கள் என்ன, செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன? இவற்றையெல்லாம் விரிவாக இந்த நிகழ்ச்சியில் அலசரிக்கின்றோம். இந்த பின்புலத்தை பற்றி மேலும் விரிவாக விளக்குகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். இந்த உலகத்திலேயே பெருமை வாய்ந்த பழமையான அணைகளுள் ஒன்றாக பார்க்கப்படுவது கல்லணை. கல்லணையை கட்டியது கரிகால சோழன். 2ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. தமிழ்நாட்டில் திருச்சி பக்கத்துல கல்லணை அமைந்திருப்பது காவிரி ஆற்றில். ஒருவேளை கரிகால சோழன் 2000 வருடத்திற்கு முன்னாடி கல்லணையை வைத்து, காவிரி ஆற்றை வைத்துக் கொண்டு அரசியல் செய்திருந்தார், உலகமே திரும்பி பார்க்கின்ற வகையில் கல்லணையை கட்டியிருக்க முடியுமா என்று அரசியல் வல்லுநர்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள். இதற்கு காரணம், தென்னிந்தியாவை பொறுத்தவரை பெரும்பாலான அரசியல் கட்சிகள் நதிநீர் பிரச்சனையை வைத்துக் கொண்டு அரசியல் ஆதாயம் தேடுகிறார்கள் என்பது அவர்களுடைய கருத்து. இந்திய நதிகளை பொறுத்தவரை இரண்டாக பிரிக்கலாம். வட இந்திய நதிகள், தென்னிந்திய நதிகள். வட இந்திய நதிகளை பொறுத்தவரை வற்றாத ஜீவ நதிகள், கங்கை, பிரம்மபுத்திரா, இதெல்லாம் உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். தென்னிந்தியாவை பொறுத்தவரை வற்றக்கூடிய நதிகள் மழையை தான் நம்பியிருக்கு, பருவமழையை நம்பியிருக்கு. பருவமழை எப்பொழுதெல்லாம் பொய்க்கிறதோ தண்ணீர் வரத்து குறையும். தண்ணீர் வரத்து குறைந்தார் பிரச்சனை அதிகரிக்கும். எந்த மாநிலத்துல நதி உருவாகுதோ அந்த மாநிலம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சாதாரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க மாநிலத்திற்கே தண்ணி இல்லாத பொழுது ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உங்களுக்கு எப்படி தண்ணீர் தர முடியும்? எங்க விவசாயிகள்லாம் இங்க கஷ்டப்படுறாங்க, ஆக எங்களுக்கு தண்ணீர் இல்லை, போதிய மழை இல்லை, இதனால் எங்களால் தண்ணீர் தர முடியாது என்பதுதான் பிரச்சனை. ஆனால் இந்தியாவில் நமக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீரில் 75% வீணாகிறது என்பதே வருத்தமான உண்மை. 75% தண்ணீர் பெரும்பாலும் வெள்ளமா கடல்ல போய் கலக்குது, இல்லைன்னா ஆவியாக மேல போய்கிறது. 25% நீரை மட்டுமே நாம் பயன்பாட்டுக்கு எடுத்துக் கொள்கின்றோம். 75% வீணடிக்கின்றோம். அரசியல் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டில், அதாவது இந்தியாவில் தமிழ்நாட்டில் 2000 வருடத்திற்கு முன்னாடி காவிரி ஆற்றில் அரசியல் செய்யாமல் எப்படி ஆக்கப்பூர்வமாக அணை கட்டப்பட்டதோ அந்த மாதிரி 2000 வருஷத்துக்கு முன்னாடி செய்ய முடியும்னா நிச்சயமா இப்பவும் செய்ய முடியும். அரசியல்வாதிகள் இதற்கு முன்வர வேண்டும். அரசியல் செய்வதை விட்டுவிட்டு அறிவியல் பூர்வமாக எப்படி இந்த விஷயத்தை அணுகலாம், மத்தியில் புதிய அரசாங்கம் அமைந்திருக்கும் இந்நேரத்தில் மாநில அரசுகள் எப்படி சுமூகமாக அறிவியல் பூர்வமாக இந்த பிரச்சனையை தீர்த்துக் கொள்ளலாம் என்பதை பார்க்க முன்வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வல்லுநர்கள்லாம் கருத்து தெரிவிக்கிறாங்க. இதில் அரசியல் செய்வது யார், இதற்கான தீர்வு என்ன உள்ளிட்ட பல கேள்விகளை இந்த நிகழ்ச்சியில் நாம் முன்வைக்க இருக்கின்றோம். இது பற்றி நம்முடைய விவாதிப்பதற்காக காவிரி அரசியல் என்ற ஒரு புத்தகத்தை வடித்த சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தை சேர்ந்த திரு செந்தில் ஆறுமுகம் அவர்கள் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அப்கோர்ஸ் அதிமுகவுடைய தலைமை கழக பேச்சாளர் திரு ஆவடிக்குமார் அவர்களும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்பாவு அவர்களும் நம்முடைய இணைகிறார்கள். மூவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி திரு ஆவடிக்குமார் அவர்களுக்கு தான். தமிழக முதலமைச்சருடைய முயற்சியால கெசட்ல வெளியானது இவையெல்லாம் உண்மை என்றாலும் கூட இப்பொழுது எழுந்திருக்கக்கூடிய கேள்வி, ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டல? இதை திமுக தலைவர் உட்பட அரசியல் தலைவர்கள் கேட்கிறார்கள், காங்கிரஸ் கேட்கிறது, காங்கிரஸ் பிரமுகர்கள் கேட்கிறார்கள். இங்க ஒருமித்த கருத்து இருக்குன்னு சொல்றோம், ஆனாலும் கூட கர்நாடகாவிலே ஒருமித்த கருத்து இருக்கு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் முதலமைச்சர் தலைமையில பிரதமரை சந்திக்கும் பொழுது இதுக்கான ஒரு வலு சேர்க்கிறது. இங்க ஏன் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவதனால என்ன பிரச்சனை வந்திருக்கும்? அதாவது தொடக்கத்துல அந்த தொகுப்புரை வழங்கின சலீம் சொன்னாரு,
இதை அரசியலாக்குகிறார்கள். நீங்களே கூட கேள்வியே அதுதான் முன் வச்சீங்க. இதை அரசியலாக்குறாங்களா? அதுதான் இன்றைக்கு பிரச்சனையே. காவிரி பிரச்சனை என்பது அரசியலாக்கப்படுகிறது தான் இன்றைக்கு அதாவது இதை செயல்படுத்த முடியாம தடுக்கிறவங்களுக்கு இதை அரசியலாக்கிட்டா இதை காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காம போயிடும்ன்ற எண்ணம் வந்திருக்கிற காரணமே இது அரசியலாக்கப்பட்டால்தான் நம்ம பலகீனப்படுத்த முடியுன்ற நிலையில அரசியலாக்குறாங்க. அது கர்நாடகாவாக இருக்கலாம், இல்ல தமிழ்நாட்டுல கூட சிலருக்கு அது வெளிப்படையா சொல்ல முடியாம செய்யலாம். யார் அந்த சிலர்? தமிழ்நாட்டுல நீங்க குறிப்பிட இல்லங்க, திமுகவுக்கோ இல்ல கூடாதுங்கிறதா என்னங்கிறீங்க? யார் அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட வேண்டும் என்பதை அந்த கூட்டம் கூட்டினா இந்த பிரச்சனை தீர்ந்துரும் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த காரணம் அரசியல் ஆக்கணும்ன்ற எண்ணம் இருக்கிறதுனால தான் சொல்றேன். அனைத்து கட்சி கூட்டம் சொல்லி முடிச்சிடறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க கேளுங்க. அதாவது இன்றைக்கு இந்த பிரச்சனை என்பது எந்தவித அரசியலும் இல்லாத ஒரு தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார உரிமை, ஜீவாதார பிரச்சனை, தமிழ் மக்களுடைய காலங்காலமாக இருந்து வருகின்ற நம்முடைய உரிமை சார்ந்த பிரச்சனை. இந்த பிரச்சனை என்பது தமிழ்நாடு அரசாங்கம், மத்திய அரசாங்கம் தன்னுடைய கடமையை தவறி இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை செயல்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்தை வற்புறுத்துகிறது. இதுதான் நடந்தது. இன்னைக்கு முதலமைச்சர் பிரதமரை சந்தித்தாங்க. நரேந்திர மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் போய் பார்க்கல. இந்தியாவுடைய பிரதமர் பதவியை ஏற்றிருக்கிறாரு. ஏற்கனவே இருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் அதனுடைய பிரதமரிடத்திலும் அமைச்சர்களிடத்திலும் இது சொன்ன போது அதை கவனிக்காமல் விட்டுவிட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் உச்சநீதிமன்றத்தில் தவறான தகவல்களை தந்து அதை காலம் தாழ்த்துகின்ற வகையில் ஒரு கண்காணிப்பு குழுவை அமைத்து இந்த மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு ஒரு இடையூறை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அதை மாற்றுகின்ற வகையில் இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டும், உண்மைத்தன்மையை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய கடமையாக தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய உரிமையை அங்கு நிலைநாட்டுகின்ற வகையில் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டார். அவங்க மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு எதுவும் சலுகை தரணும்னு கேட்கல. தமிழகத்தில் இது நம்ம கேட்கறது கோரிக்கையில சட்டப்படி இயற்கையாக வேண்டிய அவங்க அரசாங்கம் இல்ல, மத்திய அரசாங்கம் தன்னுடைய கடமை சார்ந்து கர்நாடகால எல்லாரும் சேர்ந்து உரிமைத்தமா செய்யறாங்க. இன்னைக்கு நாம் ஏன் செய்யக்கூடாதுங்கிறது திமுக தலைவருடைய கேள்வி. அதாவது நான் இன்னும் சொல்ல போனா அந்த கேள்வி எழுப்புகின்ற தார்மீக உரிமை திமுகவுக்கு சுத்தமா இல்லை. ஏன்னா அவங்க இந்த காவிரி நடுவர் மன்ற இறுதி ஆணை வந்தது 2007 அவங்க மத்திய அரசாங்கத்தில் அங்கம் வகித்து கேபினட் அமைச்சரவையில் இருந்தாங்க, கேபினட் கமிட்டியில் இருந்தாங்க, அமைச்சரவையில் இருந்தாங்க, மத்திய அரசாங்கம் அங்கம் வகித்தாங்க, தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தாங்க. ஆனா 2007 வெளியிடப்பட்ட இறுதி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை ஏன் அவங்க ஆட்சியிலிருந்து விடுபடுற 2011 வரைக்கும் செயல்படுத்தல? முழுக்க முழுக்க அவங்க ஆட்சியில் இருந்த காலத்திலே செய்ய முடியாதவங்க இப்ப திரு அப்பா அவர்கள்ட்ட கேட்கிறேன், அவரோட முதற்கட்ட கருத்தை கேட்கிறேன். அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும்னு சொல்றதே அரசியல் நோக்கம் கொண்டது. அதை தாண்டி 2007 இருந்து 2011 வரைக்கும் திமுக அதற்கான முயற்சிகளை தமிழகத்தில் ஆட்சியில் இருந்தும் மத்தியில திமுகவை சார்ந்து ஒரு ஆட்சி நடந்தும் ஏன் வலியுறுத்தல அப்படிங்கிற ஒரு கேள்விதான் திரும்ப திரும்ப உங்களை நோக்கி தொடர்ந்து வரக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு. இது பற்றி உங்களுடைய கருத்து? நல்ல கேள்வி. அனைத்து கட்சி கூட்டம் ஏன் கூட்டணி சொல்றோம்னா, உதாரணமா 1979 ஆண்டு முல்லை பெரியாறு அணை விவகாரத்துக்கு கேரளாவில் போய் தமிழக முதல்வர், கேரள முதல்வர், அப்போது நீர்வள மேலாண்மை துறை தலைவராக இருந்தக்கூடிய CA தாமஸ் 3 பேரும் பேசி ஒரு முடிவு பண்ணி கையெழுத்து போட்டாங்க. எப்படி கையெழுத்து போட்டாங்க அப்படின்னா, 152 அடி அணைய 136 அடி தண்ணி பெருக்கினா போதும், தமிழ்நாடு போலீஸ் காவல் காத்தத கேரளா போலீஸ் காவல் காக்கும், எனவே தமிழ்நாட்டில இருந்து சம்பளம் கொடுத்துருவோம்னு சொல்லி 1979 அன்றைய முதல்வர் அதிமுக எம்ஜிஆர் அவர்களும் அச்சுத மேனன் அவர்களும் CA தாமஸ் அவர்களும் என்னுடைய கேள்வி வசதியா அதுக்காக தான் சொல்றேன். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அன்னைக்கு எம்ஜிஆர் அந்த கூட்டத்துக்கு பேர்ந்தா முல்லை பெரியாறுல இப்படி ஒரு பிரச்சனையை உருவாயிருக்கிறாரு. அதே போலதான் இன்னைக்கும் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி பேசுனா
எல்லா கருத்துக்களையும் தெரிந்து புரிந்து செல்லலாம். இன்னைக்கு ஒரு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படணும், சட்டப்படி அமைக்கப்படணுங்கிற தாண்டி என்ன கருத்து இருக்கு? எல்லாரும் கூடி பேசி கருத்து வேற்றுமைகளை களையறதுக்கு, கருத்து வேற்றுமை இருந்தா கூடி பேசி கருத்து வேற்றுமைகளை களையலாம். காவிரி மேலாண்மை வாரியம் அமையப்பெறணுங்கிறத தாண்டி தமிழ்நாட்டில் வேற என்ன கருத்து இருக்கு? 2007 பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி காவிரி மேலாண்மைக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய பிறகும் திமுக எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ஆவடிக்குமார் அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். நண்பருக்கு நன்றாக தெரியும், அவர் அந்த இயக்கத்தில் இருக்கிறார், அவ்வாறு பேசுகிறார். உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து சில குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காக அப்போது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. அந்த காவிரி ஆணையம் கொண்டு வந்த தீர்ப்பை, உச்சநீதிமன்ற தீர்ப்பை மிகவும் கொச்சைப்படுத்தியது இன்றைய முதல்வர் அவர்கள் என்பதும் நண்பர்கள் அவர்களுக்கு நன்றாக தெரியும். தீர்ப்பு வெளிவந்த போது 2011 இறுதி ஆணை கெசட்ல வெளியிட்ட போதும் கூட அந்த ரிவ்யூ எல்லாம் இருந்தது, அந்த கேஸ் எல்லாம் இருந்தது. அப்போ உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்வி, ஏன் இதுவரைக்கும் மத்திய அரசாங்கம் காவிரி இறுதி ஆணையை கெசட்ல வெளியிடலன்னு. ஆக அந்த 5 ஆண்டு காலத்துக்கு, அந்த 7 ஆண்டு காலத்துக்கு அது தடை அல்ல அப்படிங்கறதான அது மூலமா நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருந்ததானது அதற்கு தடை அல்ல. இல்ல அது மட்டும் இல்ல, நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லிடுறேன். அதாவது இந்த இடைக்கால தீர்ப்பு, நடுவர் மன்றத்தினுடைய இடைக்கால தீர்ப்பு வந்த நேரத்தில் கூட இத மத்திய அரசு இதுல வெளியிட முடியாதுன்னு சொன்னாங்க. அப்ப உச்சநீதிமன்றம் சொல்லிதான் வெளியிட்டாங்க. அதுல திமுக பங்கு இருந்திருக்கு இல்லையா? இடைக்கால உத்தரவு வெளியிடலாமான்ற ஒரு விஷயத்தை உச்சநீதிமன்றத்தில் எழுப்பினது, அந்த ஒரு பிரச்சனை இருந்த போது எடுத்து சென்றது திமுக தானே. நிச்சயமா அண்ணா திமுக தான் எடுத்துன்னு போச்சு. நீங்க தேதியை பாருங்க, அண்ணா திமுக ஆட்சியில தான் இடைக்கால தீர்ப்பு வந்தது. தீர்ப்பு வந்ததை உச்சநீதிமன்றத்தில் கொண்டு போனது அண்ணா திமுக. ரெண்டாவது நான் அதை சொல்லி முடிச்சிடுறேன். அதே தீர்ப்பை நான் கேட்கறது, இடைக்கால தீர்ப்பையே அரசு இதழில் வெளியிடணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்ல ஏன் இறுதி தீர்ப்பை வெளியிட முடியாது? நான் கேட்கறது, இடைக்கால தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தால் வெளியிடணும்னு சொல்லி மத்திய அரசாங்கத்திற்கு ஆணை பிறப்பித்த போது இறுதி தீர்ப்பை ஏன் சந்தேகப்படுறாங்க? ஒரு சட்ட ரீதியா எந்த தடையும் இருந்துடல அப்படிங்கறத அவருடைய வாதம். நான் திரு செந்தில் கிட்டையும் கேட்கணும். யூ வாண்டட் டு ரிபட் திரு அப்பாவு தொடருங்க. அரசியலுக்காக நான் இதை பேசல. அரசியல் யாரு வேணாலும் பேசலாம். ஆனா நடுவர் நீதிமன்றம் 1990ஆம் ஆண்டு விபி சிங் அவர்கள் பிரதம மந்திரியா இருக்கும்போதுதான் நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. அதற்கு பிறகு 1998ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் தமிழ்நாட்டில் நடைபெற்றது. அந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அதிமுக கலந்து கொள்ளவில்லை. அதன் பின்பு 6ஆம் தேதி டெல்லியிலே பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் காவிரி நீருக்காக சென்ற போது அதிமுக அந்த கூட்டணியில் இருந்த பிறகும் ஆதரவாக வாஜ்பாய்க்கு ஆட்சியில் ஆதரவு கொடுத்த பிறகும் அந்த கூட்டத்திற்கு கலந்து கொள்ளவில்லை. அப்போதுதான் வாஜ்பாய் அவர்கள் 205 டிஎம்சி தண்ணி நமக்கு தருவதற்கு ஏற்பாடு செய்தார். அதை கூட விரும்பாதது அதிமுக. அதோடு மட்டுமல்ல, இந்த அதிமுக கழகமானது தேர்தல் ஆணையம் அமைத்த போது, நம்முடைய காவிரி ஆணையம் அமைத்த போது ஆணையம் என்று கொச்சைப்படுத்தி பேசுகிறார். குடும்ப கூட எடுத்து போடாதவர் முதல்வர் தவிர எவ்வளவு விஷயங்கள் நடுவர் மன்றத்தை அமைத்தது விபி சிங் அரசாங்கம். அதுல ஆனால் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படி உச்சநீதிமன்றம் குறிப்பிட்ட அந்த தேதி முடிகிற வரைக்கும் அமைக்கல. நாளையோட அந்த தேதி முடிஞ்சா இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் பதில் சொல்லணும்னு பயந்துட்டு அமைச்சாங்களே தவிர தமிழ்நாட்டின் மேல அவங்க கரிசனத்தை திமுக கேட்டதுனால கர்நாடகா கேட்டதுனால அமைக்கல. உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவு நாளைக்குள்ள அமைக்கணும்னு சொன்னாங்க. அந்த நாள் இறுதி நாளுக்கு முன்னால்தான் அமைச்சாங்க. உச்சநீதிமன்றத்தினுடைய கண்டனத்திலிருந்து தப்பிப்பதற்காக அமைக்கப்பட்டதை தவிர விபி சிங் ஏதோ தமிழ்நாட்டின் மேல கருணை வச்சு அமைக்கல. இதை சார்ந்த நிறைய கேள்விகள் இருக்கிறது. காவிரி அரசியல் எழுதிய திரு செந்தில் அவர்களும் பதில் சொல்லணும். அரசியல் தலைவர்களுடைய கருத்துக்கள் தான் கேட்டிருக்கோம்.
காவிரியிலிருந்து தண்ணீர் வருகிறதோ இல்லையோ அதை மையப்படுத்திய அரசியலானது கண்ணீர் வடிக்க வைக்கிறது. கர்நாடகம் செய்யக்கூடிய அரசியல், அதனால் ஏற்படக்கூடிய தாமதம், இவையெல்லாம் தொடர்ந்து பிரச்சனையை சிக்கலாக்க தமிழக அரசியல் கட்சிகளிடையேவும் இது சார்ந்த அறிக்கை யுத்தங்கள், கடித யுத்தங்கள் இவையெல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கான தீர்வு என்ன? இதில் செய்தது யார், செய்யாததார், செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன? இவற்றையெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக நாம் பார்த்து வருகின்றோம். நான் திரு செந்தில் ஆர் முஃப்தா அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். முதல் பகுதியில் நாம் பார்த்தோமா, அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணுமா வேண்டாமா, இது ஒத்த கருத்து இருக்கிறதே, எதற்காக கூடி இனி என்ன பேச போறோம், மேலாண்மை வாரியத்தை அமைக்கணும்னு பேச போறோம், அதுதான் ஒத்த கருத்து இருக்கிறது ஒரு பார்வையும் இல்ல. இந்த ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவது அப்படிங்கிறது கர்நாடகத்தில் இருப்பது போல நம்முடைய சாலிடாரிட்டியை காட்டக்கூடிய ஒரு விஷயம், ஆக அவசியம் என்ற மற்றொரு பார்வையும் இருக்கிறது. நீங்க எப்படி பார்க்கிறீங்க? கண்டிப்பா அவசியம். ஏன்னா தமிழ்நாட்டுல காவிரி பிரச்சனை என்பது அரசியல் பிரச்சனைங்கிறத தாண்டி இது அரசியல் பிரச்சனையா கொண்டு போயிட்டாங்க. நீங்க முன்னாடியே சொன்னீங்க, கர்நாடகத்துல ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அனைத்து கட்சிகள் கூடி ஒட்டுமொத்த மக்களுக்கு ஒரு செய்தி கொடுக்கறாங்க, நாங்க இந்த விஷயத்துல ஒற்றுமையா இருக்கிறோம். அது மத்திய அரசில் இருக்கக்கூடிய அமைச்சர்களா இருந்தாலும் சரி, உள்ளூர் அரசியல்வாதிகளா இருந்தாலும் சரி, நாங்க ஓரணியில் இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த மக்களுக்கு கொடுக்கறாங்க. ஆனா இங்க நடக்கிற விஷயங்கள் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்துட்டு இருந்தோம். எங்கள் கட்சி என்ன செய்தது, எங்கள் கட்சி என்ன செய்ததுன்னு தான் முன் வச்சுட்டு இருக்காங்களே தவிர, உண்மையிலே சொல்ல போனால் அதிமுகவும் செய்யவில்லை, திமுகவும் செய்யவில்லை, செய்தது உச்சநீதிமன்றம் தான். உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள், இது நீதிபதிகளே வேற நீதிபதிகள் இருந்தா இந்த தீர்ப்பு கூட தாமதம் இருந்திருக்கலாம். இவர்கள் எடுத்து நடவடிக்கை எடுக்க முடியுமா? இவர்கள் திமுக ஆட்சியில் இருந்த போதும் அதிமுக ஆட்சியில் இருந்த போதும் சரி, தமிழக நலனை பிரதிபலிக்கல, உச்சநீதிமன்றம் எடுத்து சொன்னது முழு கிரெடிட்டையும் உச்சநீதிமன்றத்தில் கொடுக்க முடியும். அதாவது முழு கிரெடிட்டையும் அதிமுகவும் கொடுக்க முடியாது, திமுகவும் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல வரோம். இப்ப இங்க என்னன்னா, எங்கள் கட்சி இதை செய்தது நாங்கள் தான், இது மக்கள் பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை அப்படிங்கறத தாண்டி நாங்க எங்க கட்சி நீராதாரங்களை பெருக்குவது என்பதை பேசுறதை விட்டுட்டு எங்கள் கட்சிக்கான ஆதாயங்களை பெருக்குவது எப்படி அப்படிங்கறத முன்னிலைப்படுத்தி பேசப்படுது. இப்ப இதே பாத்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டு சார்ந்த ஒரு காவிரி பிரச்சனை இப்ப மத்திய அரசுக்கு போய் பேசணும் அப்படிங்கிறப்ப இங்கிருந்து யார் போறா? பொதுப்பணித்துறை அமைச்சர் போறாரு. பொதுப்பணித்துறை அமைச்சரோட பொறுப்புகள் என்ன? சாலைகள் கட்டுறது, மேம்பாலங்கள் கட்டுறது, கட்டிடங்கள் கட்டுறது, இது கூட சேர்த்து நீர் ஆதாரங்களை பாக்குறாங்க. இதே கர்நாடகத்துல தண்ணிக்கு தவிச்சிட்டு இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. இதுல பொதுப்பணித்துறை அமைச்சர் நீராதார பிரச்சனைகளை பத்தி பேச போறாங்க. தண்ணி கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய கர்நாடகால நீர்வளத்துறை அமைச்சர், நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் தனியா அமைச்சர் வச்சிருக்காங்க. இது நீங்க திட்டமிட்டீங்கன்னா, உண்மையிலே நீராதாரங்கள் மேல் அக்கறை இருந்ததுன்னா ஏன் தனி ஒரு அமைச்சகம் அமைச்சு அதுக்கு தனியா திட்டம் தீட்டி முழு கவனத்தோட செயல்படலாமே? முன்னாடி தமிழ்நாட்டுல பள்ளிக்கல்வித்துறையும் தனியா இருந்தது, அது ஒரே துறையா இருந்தது, அதை ரெண்டா பிரிச்சாங்க, உயர்கல்வி என்று பள்ளிக்கல்வின்னு பிரிச்சாங்க. இன்னும் தமிழ்நாடு என்னைக்குமே தண்ணிக்கு தவிச்சிருக்க பிரச்சனை ஒரு மாநிலமா இருக்கிறப்ப தனி அமைச்சகம் அமைச்சு அதுக்கு கூடுதல் பொறுப்புகள் கொடுக்கலாம். அதை யாரும் கவனிக்க தவறல. ஒவ்வொரு பீரியட்லயும் நம்ம பாக்குறோம், 5 டிஎம்சி கிடைக்கல, 6 டிஎம்சி கிடைக்கல, 10 டிஎம்சி கிடைக்கலன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். ஆனா வடகிழக்கு பருவமழை பெய்யறப்ப ஆத்துல அவ்வளவு தண்ணி, கடல்ல அவ்வளவு தண்ணி போய் கலக்குது. அதை தடுக்கிறதுக்கு சிறு சிறு தடுப்பணைகள் கட்ட முடியல நம்மால. அந்த பக்கம் குறைஞ்சது 40-50 டிஎம்சி தேக்கக்கூடிய அளவுக்கு அணைகள் அங்க கட்ட முடியும். இப்ப இப்பயும் பத்திரிகைகள் தொடர்ச்சியா புகைப்படங்கள் வருது. இப்ப தண்ணி இல்ல, தண்ணி திறந்து விடலன்னு சொல்லி சொல்றோம். ஜூன் 12 அன்னைக்கு குருவிக்கு திறந்து விடலன்னு சொல்றோம். ஆனா அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பூரா அடர்ந்து கிடக்குது, புல் எல்லாமே அடர்ந்து கிடக்குது. இதுல தண்ணீரே பாய முடியாத ஒரு சூழல் இருந்துட்டு இருக்குது. அப்ப எப்படி அப்ப தண்ணி இல்ல இல்லைன்னு பேசுறது வெறும் வார்த்தை தான். அப்ப குளங்கள், ஏரிகள், கண்மாய்கள் விரிவா பேசுவோம். அவர் சொல்லக்கூடிய விஷயங்கிறது அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவதனால என்ன பாதிப்பு ஏற்பட போகுது? கர்நாடகால அவங்க தண்ணீர் திறந்து விடக்கூடாதுங்கிறது தான் கோரிக்கை. ஆனாலும் கூட அவங்களுக்கு வேற கோரிக்கை கிடையாது. எல்லா கட்சிகளிடையுமே கருத்தொற்றுமை இருக்கு, ஒத்த கருத்து தான். ஆனா அதை கூடி சொல்லும் பொழுது, பிரதமரை போய் பார்க்கும்போது சாலிடாரிட்டிக்கு ஒரு மதிப்பிற்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து போறதுனால, சேர்ந்து ஒருமித்த குரல் கொடுப்பதனால என்ன பாதிப்பு ஏற்பட்டு போகுது? இல்ல, நீங்க இப்போ சேர்ந்து போகணும்ன்றது இந்த நேரத்தில் என்ன தேவை வந்தது, என்ன சூழல் இருக்கு? நீங்க அதாவது இதனுடைய உண்மைத்தன்மையை திசை திருப்புவதற்கும், இதை பலகீனப்படுத்துவதற்கும், இதை சரியா புரிஞ்சிக்காதவங்க பேசுற பேச்சு. இன்றைக்கு சகோதரர் செந்தில் ஆறுமுகம் அவர்கள் பேசுறாரு. இவர் பேசுறாருன்னா எந்த அளவுக்கு நிர்வாகத்தை புரிஞ்சிருக்காரு, இன்னைக்கு நாட்டினுடைய நடைமுறையை தெரிஞ்சிருக்காருன்றது எனக்கு ஒரு சந்தேகம். என்னன்னா, இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை தருது. அந்த நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பை செயல்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் அரசியலில் வெளியிடுது. அந்த அரசியலில் வெளியிடல 90 நாளுக்குள்ள இந்த காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் சொல்றாங்க. அந்த அமைக்கப்படவில்லை. அமைக்கப்படலன்றதுக்கு பிறகு மறுபடியும் தமிழ்நாடு அரசாங்கம் தன்னுடைய தட்டறி
ரீதியான உரிமையை நிலைநாட்டுவதற்காக உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருக்கு. அதை அமைக்கணும்னு சொல்லிட்டு அதை அமைக்கணும்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு போதிய எங்களுக்கு அவகாசம் தேவை. அந்த அவகாசத்துக்காக அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஒரு கண்காணிப்பு குழுவை அமைக்கிறோம், ஒரு கண்துடைப்பு குழுவை அமைத்து அதை தாமதப்படுத்துறது கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம். அந்த அரசாங்கத்தில் ஆட்சியில் இடம்பெற்றிருந்த காங்கிரஸ் கட்சியோடு கூடி குழவி ஒட்டி உறவாடி அமைச்சர் பதவிகளை அனுபவித்தது திமுக. அன்றைக்கு அதை வற்புறுத்தி அந்த அரசாங்கத்தை செயல்பட வைக்க முடியாத திமுகவை இன்றைக்கு இந்த பிரச்சனையில் இப்ப கூட்டின்னு போய் பிரதமர் கிட்ட சொன்னாதான் பிரதமர் கேட்பாரா? உச்சநீதிமன்றம் சொல்றதை செயல்படுத்தணும் சொல்லி பிரதமர் கிட்ட கடந்த ஆட்சியில சொல்ல அப்பப்போ இவங்க ஆட்சியில இருந்துகிட்டு அங்க முயற்சிட்டு வலியுறுத்தாதவங்க இன்னைக்கு இப்ப பலகீனப்பட்டு இன்னைக்கு ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியாத நிலையில் இருக்கிற ஒரு கட்சி இப்ப போய் பிரதமர் கிட்ட போய் பார்த்து சொன்ன பிரதமர் உங்களுக்கு ரொம்ப செல்வாக்கு ஏற்றுப்பாரா? அரசு நடைமுறைகள் நிர்வாகங்கள் எங்களுக்கு தெரியுதான்னு கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு சில நீராதாரங்கள் தொடர்பான நீராதார பிரச்சனை இல்லை, இது சட்ட பிரச்சனை. நம்முடைய உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவை கர்நாடக அரசாங்கம் செயல்படுத்த மறுக்கிறது. அதை செயல்படுத்த வைப்பதற்கு மத்திய அரசாங்கம் தயாராக இல்லை. மத்திய அரசாங்கத்தை செயல்படுத்த வைக்க வேண்டும் என்பது தமிழ்நாட்டினுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கையை நாம் நியாயப்படி அவர்களிடத்தில் சொல்றோம். அதை அவர்கள் செயல்படுத்துவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். கொஞ்சம் விரிவா பேசுவோம். தமிழ்நாட்டின் நீராதார பிரச்சனைகள், அரசு நிர்வாகம் ரெண்டு தொடர்பான ஒரே ஒரு விஷயத்தை பத்தி குறிப்பிட்டு வரும். இப்ப மணல் எடுத்துக்கும். இப்ப தண்ணீர் வேணும், தண்ணீர் பாயுது அப்படின்னா எது நிலத்துக்குள்ள கொண்டு போகுதுன்னா மணல். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மணல் நிலை என்ன? ஒரு யூனிட் 450 பிளஸ் 10 460 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. இப்ப ஒரு லோடு மணல் 1500 ரூபாய் அரசாங்கம் நிர்ணயிச்சிருக்கிற விலை. ஏழை மக்கள் வரைக்கும் சாதாரண கிடைக்கணும் 1500 ரூபாய். ஆனா இன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்ன? கிட்டத்தட்ட 15000 ரூபாய். 1500 ரூபாய்க்கு எடுக்கிற மணல் ஒரு சில ஒரு ஆள் 2 ஆள் நிக்கிற அளவுக்கு மணலை தோண்டி வச்சா எங்க தண்ணி நிக்கும்? நீராதாரம் வரக்கூடிய தண்ணீரை நம்ம எஃபெக்டிவா மேனேஜ் பண்ற நிலையில வச்சிருக்கோம். இன்னைக்கு கூட கதவணைகள் கட்டப்படுகிறது. இன்னைக்கு கூட செக் டேம் கட்டிட்டு இருக்காங்க. காவிரி படுகையில போய் பாருங்க. இன்றைக்கு கூட இந்த அரசாங்கம் ஆட்சி பொறுப்பை ஏற்றதற்கு பிறகு இன்றைக்கு பணிகள் நடந்து இப்போ இந்த நேரத்தில் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க அதாவது நான் சொல்லல, பொதுமக்கள் எல்லாத்தையும் கேட்டு பாருங்க. தமிழ்நாட்டோட நிலை என்ன? அரசாங்கம் ஒரு அபிடவிட் தாக்கல் செய்திருக்கிறது. 117 கோடி செலவுல 66 கதவணைகள் தடுப்பணைகள் கட்டப்பட்டு வருவதாக அபிடவிட் தாக்கல் செய்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தில். இந்த நிலையத்தில் அப்பாவு அவர்கள்ட்டையும் நான் கேட்க விரும்புகிறேன். திமுகவை குறிப்பிட்டு இந்த விவகாரத்தில், காவிரி விவகாரத்தில் குறிப்பிடப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளை வைத்தான் இந்த கேஸை வாபஸ் செஞ்சாங்க. அதை தாண்டி இந்த ஒரு 2007 இருந்து இறுதி ஆணைய கெசட் செய்யறதுக்கு வழிவகை செய்யல. இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. திரு ஆவரிக்குமார் சொன்ன மற்ற விஷயங்களும் நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு உங்களுடைய பார்வை? அதாவது கேஸ வாபஸ் விட்டது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அன்றைய பிரதம மந்திரி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் வழக்கை வாபஸ் வாங்க நம்ம பேசி முடித்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தான் அது பண்ணப்பட்டது. அதே போன்று முல்லை பெரியாறு அணை விவகாரத்திலும் உச்சநீதிமன்றம் 8 வார காலம் அதற்கு இடைக்கால தடை வாய்தா கொடுத்துவிட்டு நீங்கள் பேசி முடிவு பண்ணுங்கள் என்று 2000 ஆண்டு சொல்லி தலைவர் கலைஞர் அவர்கள் 2000 ஆண்டு போய் பேசினார் நம்முடைய கேரளா முதல்வரோடு. ஆக பேசி தீர்க்க வேண்டிய விஷயம் என்ற காரணத்தினால் தான் சொன்னார்கள். அது அப்படி இருக்க இப்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு இன்னொரு பதில், அனைத்து கட்சி கூட்டத்தை ஏன் கூட்டி அழைத்து செல்ல அவர் மறுக்கிறார் என்றால் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். முதல்வர் அவர்கள் 64 பக்க கோரிக்கையை பாரத பிரதமரிடம் கொடுத்தார். இங்கே வந்தார். இப்போது ஒரு அறிக்கை 2 தினங்களுக்கு முன்னால் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நீங்கள் ஜெயலலிதா அவர்கள் நம்முடைய இந்திய முதல்வர் அவர்கள் சொல்லும் போது ஒரு கருத்தை சொன்னார். நான் பாஜக பிரதமர் மோடி அவர்களை பாதுகாக்கும் வண்ணமாக சற்று பொறுத்திருங்கள் என்று சொன்னேன். ஆனால் அனந்தகுமார் அவர்களும் நம்முடைய உமா பாரதி அவர்களும் இப்போது நடக்காது என்று சொல்கின்றார்கள் என்று ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி சென்றால் காவிரியை பற்றி பேசிவிடுவார்கள், காவிரியை பற்றி பேசக்கூடாது என்று இந்த அம்மாவுக்கு ஒரு எண்ணம் இருக்கு என்று நான் எண்ணுகின்றேன். அதோடு
அண்டை மாநிலத்தில் உள்ள தண்ணீருக்கு திமுக காரணம் அதிமுக காரணம் என்று அரசியல் பேசுகின்ற நீங்கள் இதே இது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்திருக்கிற போது 2009ஆம் ஆண்டு தாமிரபரணி ஆற்றில் வீணா கடலில் கலக்கின்ற ஆண்டுதோறும் 13 டிஎம்சி தண்ணி கடலில் கலக்கின்றது. அதிலே அம்பை அருகே தாமிரபரணி கருமேனியாறு நம்பியாறு இணைப்பு திட்டத்திற்கு 369 கோடி ரூபாய் திட்டத்தில் நதிநீர் இணைப்பு திட்டத்தை தந்து பாதி பணிகளை முடித்திருந்தார். 3 ஆண்டு காலமாக அதில் ஒரு ரூபாய்க்கு கூட வேலை செய்யாமல் பட்ஜெட்டிலே நிதி ஒதுக்கியதாக மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற அரசு இந்த அரசு. அதே போன்று காவிரியில் வீணா கடலில் கலக்கின்ற கட்டளை கதவணையுடன் கூடிய தாமிரபரணி பற்றியும் காவிரி பற்றியும் குறிப்பிட்டீர்கள். மொத்தமாக 130 டிஎம்சி ஃபீட் தமிழ்நாட்டிலிருந்து கடலில் கலக்கிறது. வரக்கூடிய தண்ணீரை, கிடைக்கக்கூடிய தண்ணீரை சரியாக மேலாண்மை செய்கிறோமா? நாம் காவிரி தண்ணீர் வந்தபாடில்லை. ஆனால் அதை மையப்படுத்தி அரசியல் அகில இந்திய அளவிலும் சரி மாநிலத்திலும் சரி நடக்கக்கூடிய அரசியலானது கண்ணீர் விளைவிக்கிறது விவசாயிகளுக்கு, டெல்டா விவசாயிகளுக்கு. இதை பற்றித்தான் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக நாம் பார்த்து வருகின்றோம். இதில் செய்தது என்ன, செய்யாதது என்ன, செய்ய வேண்டியது என்ன என்பதையெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் நாம் கவனம் செலுத்தி வருகின்றோம். இவரும் சொன்னார், திரு செந்தில் ஆறுமுகம் அவர்களும் சொன்னார், அதே போல திரு அப்பா அவர்களும் குறிப்பிட்டார். வரவேண்டிய தண்ணீர், அதே போல காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பெற வேண்டும். இதுல யாருக்கும் இன் பாலிசி மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் வரக்கூடிய தண்ணீரை சரியா பயன்படுத்துறதுல எந்த அளவுக்கு பொதுவா நம்ம கவனம் செலுத்துறோம்? கட்சிகளை தாண்டி எழக்கூடிய கேள்விதான். இன்னைக்கு 130 டிஎம்சி ஃபீட் நம்ம கடலுக்கு, முக்கியமா 7-8 நதிகள்ல இருந்து நம்ம கடலுக்கு தாரவாக்குறோம். அதை தாண்டி இந்த செடிமெண்டேஷன் கீழே இருக்கக்கூடிய இந்த மண் காரணமா 2-59% அளவுக்கு பல நீர்த்தேக்கங்களுடைய ஆற்றலானது குறையப்படுகிறது. மேட்டூர் அணையில மட்டும், காவிரி சார்ந்த மேட்டூர் அணையில மட்டும் 11 மில்லியன் கியூபிக் மீட்டர் இயர் there is a loss due to sedimentation. இவற்றையெல்லாம் களைய வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கும். இதை எந்த அளவுக்கு நம்ம எஃபெக்டிவா மேனேஜ் பண்றோம்? கர்நாடகத்தை குற்றம் சொல்கின்றோம், மத்திய அரசாங்கம் காவிரி மேலாண்மை வாரியத்தை செயலன்னு சொல்றோம். இதுல எந்த அளவுக்கு நம்ம சிறப்பாக செயல்பட்டிருக்கோம்? இந்த கேள்வி எழுதலையா? அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய நீரை பாதுகாக்க வேண்டும், அதை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா அதுக்காக இப்ப இன்னைக்கு காவிரியில கிடைக்கிற தண்ணியை தர வேண்டிய தண்ணீரை நம்ம போராடாமையோ கேட்காமையோ இருக்கக்கூடாது. அது ஒரு. ரெண்டாவது, பொதுவாவே தண்ணீர் என்பது நீங்க ஒரு சொட்டு கடலுக்கு போகாம தடுக்கணும்னு நினைக்கிறதே தவறு. இது இயற்கையினுடைய சுழற்சி. இயற்கை தன்மையோட கடல் உற்பத்தி ஆகிற தண்ணி எல்லாம் பெரும்பாலும் கடலை நோக்கி தான் போகும். அது இயற்கை. அந்த கடல்ல போய் சேர்ந்தாதான், அந்த கடல்ல வெறும் கழிவு நீரை மட்டும் அனுப்பலாம், கடலை முழுக்க அசுரப்படுத்தினா அங்க அந்த கடல்ல இந்த நான் சொல்லி முடிச்சிடறேன். இந்த இயற்கையினுடைய வண்டெல்லாம் போய் சேர்ந்தாதான் அங்க இருக்க வாழ்ற அந்த உயிரினங்களுக்கு, கடல்வாழ் உயிரினங்களுக்கு உணவு. ஆக இது அதே மட்டும் இல்லாம அந்த கடல்ல ஒரு நன்னீர்லாம் போய் சேர்ந்தாதான் அதனுடைய உப்புத்தன்மை, அந்த விகிதம் சரியா இருக்கும். இல்லன்னா இது நன்னீரே போய் சேரனா அது உப்புத்தன்மை அதிகமாச்சுன்னா அது ஆவியாகாது, அதுக்கப்புறம் மறுபடியும் மழை வராது. ஆக இயற்கையினுடைய அதுக்காக நான் எல்லாத்தையும் அனுப்புங்கன்னு சொல்லல. ஆனால் நம்மால் முடிந்தவரை இன்னைக்கு தடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு சில இடங்கள் இயற்கை நலன் கருதி தான் கதவணை தடுப்பணை எல்லாம் கட்டாம, இயற்கை சூழ்ச்சிக்காக இதெல்லாம் கட்டாம இருக்கீங்க. இல்ல, கால தேவைக்கு அப்பப்போ கட்டிக்கிட்டு தான் வந்திருக்கோம். இன்றைக்கு என்ன நிலையோ அதை ஒட்டி செஞ்சிருக்கோம். ஆக என்ன செஞ்சிட்டு தான் இருக்கோம். இப்ப தடுக்கல. ஆனா அதே சமயம் துப்புரவா ஒரு சொட்டு தண்ணி கூட கடலுக்கு போகாம தடுத்து நிறுத்த முடியுமானா நிச்சயம் முடியாது. அதுக்குரிய சூழ்நிலை வராது. ஓரளவுக்கு தான் நம்ம செய்ய முடியும். இப்ப திடீர்னு ஒரு மழை அதிகம் வந்துருச்சுன்னா நிறைய தண்ணி வர சொல்ல இயற்கையாவே கடலுக்கு போய் சேரதான் செய்யும். அதனால வர தண்ணி எல்லாம் பயன்படுத்த கேட்கணும் என்றேன். சில வல்லுநர்கள்ட்ட தனிப்பட்ட வகையில பேசிட்டு இருக்கும்போது காவிரி விஷயத்துல இந்த ஒரு கதவணை தடுப்பணை கட்டுறது அப்படிங்கிறது அரசியல் ரீதியா சொல்லப்படக்கூடிய ஒரு கோரிக்கை என்றாலும் கூட பிராக்டிக்கலா சில டிஃபிகல்டிஸ் இருக்கு. இந்த ஒரு பூகோள அமைப்பு அப்படிங்கிறது நிறைய இவர் சொல்வது போல தடுப்பணை கட்டுறதுக்கான ஒரு சூழல் இல்லாத ஒரு நிலையில்
அது மட்டும் இல்லைங்க, ஒரு தடுப்பணையோ ஒரு அணை கட்டினாவே அந்த 2 பகுதி மேடா இருக்க சொல்லதான் ஒரு இடத்துல அந்த தண்ணியை தடுக்க முடியும். நீங்க வந்து சமதளத்துல கொண்டு வந்து தண்ணியை ஒரு அலட்சியம் மட்டும் இல்ல, பூகோள ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தான் காரணம். நம்ம வந்து எல்லாரையும் பாருங்க, அது ஒரு சொல்றது உண்மை. அதாவது வந்து நம்மளோட பூகோள அமைப்பு படி இது சமதள பிரதேசம். இது வந்து கர்நாடகாவில் இருக்கிற மாதிரி வந்து மேடு பள்ளம் இருக்கக்கூடிய விஷயம் இல்ல. ஆனாலும் இப்ப இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் எல்லாம் பயன்படுத்தினா குறைஞ்சது 40 to 50 TMC வரைக்கும் கண்டிப்பா அங்க சேகரிக்க முடியும். ஏன்னா CRA மீட்டிங் நடந்துட்டு இருந்தப்ப எல்லாம் 1 TMC கொடுங்க, 2 TMC கொடுங்க, 4 TMC கொடுங்க கெஞ்சி இருக்கும் நம்ம மத்திய அரசுல. அப்போ 40 TMC 50 TMC வரைக்கும் தாராளமா அங்க சேகரிக்கக்கூடிய லெவல்ல அங்க திட்டங்கள் தீட்ட முடியும். இது ஒரு பக்கம். இது இல்லாம இன்னும் ஒட்டுமொத்தமா வெவ்வேறு விஷயங்களையும் பார்க்கலாம். இப்ப மழைநீர் சேகரிப்புன்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்துச்சு. ஆனா அது விளம்பர சேகரிப்பு திட்டமா தான் போச்சு, தவிர முறையாக செயல்படுத்தப்படல. அதை வந்து முறையாக செயல்படுத்தப்படணும். அதே போல வந்து மணல் கொள்ளை இது தடுக்கப்பட்டா தான் வந்து நீர் தண்ணி உள்ள போகும். நிலத்தடி நீர் மேம்படலைன்னா வந்து சாத்தியம் இல்லை. அதே போல ஏரி குளம் தூர்வாறுதல், அணைகளை தூர்வாறுதல் இது முறையா செய்யணும். தேவையான அளவு தடுப்பணைகள் கட்டணும். அடுத்தபடியா நிலத்தடி நீர் மாசுபட்டு இருக்கு தொடர்ச்சியா. இந்த குப்பை மேலாண்மையும் நம்ம ஒழுங்கா பண்றதில்லை. இங்க இதோ பக்கம் தான் இருக்குது பெருங்குடி குப்பை மேடு. இதுல வந்து நிலத்தடி நீர் மாசுபடுறது வந்து தடுக்கணும். நீர்ப்பாசன அமைச்சகத்தை முறையா அமைச்சணும். அரசியல் ரீதியா பிளவுபட்டு கிடக்கிறவங்க ஒண்ணு சேர்ந்து நின்று இங்க பேசணும். அது இப்போ வந்து காவிரி பிரச்சனை அப்படிங்கறது ஒரு நீராதார பிரச்சனையா பார்த்து ஹோலிஸ்டிக்கா எப்படி பாக்குறது, அந்த ரீதியில இந்த பிரச்சனையை அணுகணும் அப்படின்னு சொல்லி நம்ம அப்பாவுக்கிட்டையும் குறிப்பிட விரும்புகின்ற நீங்க வந்து ஒரு விக்டிமா பிளே பண்றீங்க. நாங்க வந்து அனைத்து கட்சி கூட்ட நினைச்சோம், கோரினோம், கூட்டல அப்படின்னு சொல்றீங்க. இதையே பிரதமருக்கு எழுதிய கடிதத்திலையும் திமுக தலைவர் குறிப்பிடுகிறார். நம்மளுடைய டிஃபரன்சஸ் பிரதமர்கிட்ட காட்டணுமா இல்ல ஒருமித்த குரலை நம்ம சொல்லணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பிரதானமாக எழுகிறது. இதுல திமுகவும் அரசியல் செய்யலையா? இதை தாண்டி வேறு சில விஷயங்களையும் சொல்ல முற்பட்டீங்க. திருப்பம் அரசியல் தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கையை பிரதமருடைய கவனத்திற்கு எல்லோரும் சேர்ந்து சொல்ல வேண்டும் என்ற நல்லெண்ணம் தான் இன்றைய முதல்வர் அவர்கள் தனியாக சந்திக்கிறதாக சொல்லுகின்றார். தனியாக சந்தித்தால் பாரத பிரதமரிடம் அவர் என்ன பேசுகின்றார் என்பது யாருக்கும் தெரியாது. காரணம் ஏதோ கொடுத்தார், இங்கு வந்து பேசுகிறார். நாங்கள் பாரத பிரதமரை பாதுகாப்பதற்காக நான் இந்த வார்த்தையை என்னென்ன கோரிக்கை வைத்தார் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் கோரிக்கை, இவையெல்லாம் ப்ரொபோசல் அப்படின்னு பிரஸ் ரிலீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பதற்கு நான் இந்த வார்த்தையை பயன்படுத்தினேன். பாரத பிரதமரை பாதுகாக்க நான் இவ்வாறு சொன்னேன், கொஞ்சம் பொருங்கள் என்று சொன்னேன் என்று சொன்னால், பாரத பிரதமரை பாதுகாக்கிறதுக்கு காவிரி பிரச்சனையை பொருங்கள் என்று தமிழக மக்களுக்கு சொன்னால், ஏன் இவர்கள் ஏற்கனவே இப்போது நம்முடைய கெசட்ல வெளியிட்டவுடன் இடைக்கால நிவாரணமாக குறைந்தபட்சம் ஒரு 100 TMC தண்ணீரையாவது பெற்றிருக்கலாமே, வாங்கி தந்துவிட்டு விவசாயத்திற்கு ஏற்பாடு செய்துவிட்டு நாங்கள் பொறுமையாக இருங்கள், நானும் பிரதமரும் சேர்ந்து முடிவெடுப்போம் என்று சொன்னால் ஏற்புடையது. ஆனால் என்ன பேசினார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. என்னென்ன கோரிக்கைகள் இவ்வாறு செயல்படுத்தணும் அப்படின்னு பிரதமரை முதலமைச்சர் சந்தித்த போது அந்த டீடைல்ஸ் பப்ளிக் டொமைன்ல கொடுக்கப்பட்டது. அது உறுதி செய்யப்பட்டது பிரதமர் அலுவலகத்தால கூட புரிஞ்சுக்கிறேன். நம்முடைய அதாவது கர்நாடக முதல்வர் சொல்லுகிறார், அதாவது கர்நாடக முதல்வர் நாங்கள் பிரதமரை சந்தித்தோம், மேலாண்மை வாரியம் அமைக்க மாட்டார் என்று உறுதியாக வெளியே வந்து சொல்லுகின்றார். தமிழக முதல்வர் சொல்லுகிறார் பொறுமையாக இருங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னால் இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கின்றது. இவர்கள் காவிரி ஆணையத்தை பற்றி பேசினார்களா, மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்றார்களா, அல்லது வேறு தன்னுடைய வழக்குகளை ஏதாவது வாபசாக வேண்டும் என்று கேட்டாரா, என்ன என்றே தெரியாது. குற்றச்சாட்டுடைய அடிநாதம் இப்படி நான் புரிஞ்சுக்கிறேன். இஸ் தி சீஃப் மினிஸ்டர் பீயிங் சாஃப்ட் ஆன் திஸ் கவர்மெண்ட். போன அரசாங்கத்தில் SM கிருஷ்ணா பேசும்போது நீங்க எல்லாம் விவாதங்கள்ல அன்றைய ஒரு அமைச்சர், மத்திய அமைச்சர் இப்படி சொல்லலாமான்னு கேட்டீங்க. ஆனா அனந்த்குமார் சொல்லும்போது அவர் அந்த மாநிலத்தை சார்ந்தவர், அவருக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்குறீங்க. அதே போல பிரதமர் சொல்லும்போது இன்ஃபேக்ட் டிஃபெண்டட் யூ அப்படின்னு சொல்லும்போது இந்த அரசாங்கத்திடம் சாஃப்டா இருக்கிறீங்களா இல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியா புரிஞ்சுக்கலாம்? அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் எங்களுடைய நடவடிக்கைகள் என்பது, இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவருடைய செயல்கள் என்பது தெளிவானது, உறுதியானது, இறுதியானது, எந்தவித ஐயங்களுக்கோ சலுகைகளுக்கோ எதிர்பார்ப்புகளுக்கோ உட்பட்டதல்ல. இதே கடந்த 2009
திராவிட முன்னேற்ற கழகம் 18 இடங்கள்ல வெற்றி பெற்று டெல்லிக்கு போச்சு. ஆனா இந்த 18 பேரை காட்டி என்ன கேட்டாங்க? வளமான துறையை கேட்டாங்க. கொள்ளடிக்கிறதுக்கு எந்த துறை கிடைக்குன்னு பார்த்தாங்க. ஆனா அவர் வழக்க பத்தி பேசினாரு, அவர் சொன்னதால சொல்ற. அதனால இன்னைக்கு கருணாநிதி இந்த அனைத்து கட்சி கூட்டம் கூட்டு போக சொல்றதுக்கு காரணம் திமுக அவங்க பிரதமர் கிட்ட கூட்டு போய் விட்டா அவங்க மனைவி மேல இருக்கிற வழக்கு, மகள் மேல இருக்கிற வழக்கு சலுகை வழக்கை பத்தி பேசுற யோகியதை திமுகவுக்கு இல்ல. திமுக இன்னைக்கு தமிழ்நாட்டில் துப்புரவா புறக்கணிக்கப்பட்ட கட்சி, நாடாளுமன்றத்தில் உள்ள நுழைய முடியாம வெளியே விரட்டி அடிக்கப்பட்ட கட்சி. அந்த கட்சி அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் பொதுவா சொல்றது, இந்த வழக்கை பொறுத்த அளவில் இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு பிரதமர் புதுசா பதவி ஏற்றிருக்கிறார். பதவி ஏற்ற முதல் முறையா பார்க்க சொல்லவே தமிழ்நாட்டினுடைய எல்லா பிரச்சனையும் முன்வச்சு இதையெல்லாம் எங்களுக்கு பாதிப்பு, இது தொடர்ந்து கடந்த ஆட்சிகளால் ஏற்பட்ட பாதிப்பு, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் அதில் அங்கம் வைத்த காங்கிரஸ் திமுக கட்சிகளால் ஏற்படுத்தப்பட்ட பாதிப்பு, இந்த பாதிப்பை நீங்கள் நிவாரணம் தேடுங்கள், இதையெல்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு கேட்டாங்க. அவங்க சரி நாங்க புதுசா பதவி ஏற்றிருக்கோம், கொஞ்சம் கால அவகாசம் கேட்டாங்க. அந்த அவகாசத்தை தான் அம்மா சொன்னாங்க. ஆனா அதே நேரம் இன்னொன்னே தெளிவா சொன்னாங்க. அனந்தகுமாரும் சரி, வெங்கையா நாயுடும் சரி, பிரதமர் கிட்ட நாங்க பேசிட்டு வந்தோம், பிரதமர் பரிசீலிக்கணும் சொல்ற நேரத்தில் இவங்க இடைப்பட்டு கர்நாடகாவுக்கு ஆதரவா இவங்க கருத்து தெரிவிக்கிறாங்க. கர்நாடகா என்ன குறிப்பிடுற அதனால நான் பிரதமர் கிட்ட பேசுறத நம்பன அவருக்கு அவகாசம் கொடுத்துட்டு இருக்க. ஆனா உங்களுடைய அமைச்சர்கள் இப்படி பொறுப்பில்லாமல் இன்றைக்கு பேசிட்டு இருக்காங்க. இதை நீங்க தடுத்து நிறுத்துங்க. இன்னும் சொல்ல போனா கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தில் ஆளாளுக்கு ஒன்று பேசிட்டு இருந்தாங்களா, அதே மாதிரி இன்னைக்கு இந்த அரசாங்கத்திலும் பேசிட்டு இருக்கீங்க. இந்த நிலை தொடரக்கூடாது. நீங்க வார்த்தைகள் இல்ல அவங்க சொல்லலங்க, நான் சொல்றேன். இன்னைக்கு அதனுடைய நோக்கம் இன்னைக்கு பிரதமரை நாங்கள் நம்புகிறோம், பிரதமரிடத்தில் சொல்லி இருக்கிறோம், சொன்னதை அவர் செய்வார் என்ற எதிர்பார்ப்பு இருக்கின்ற நேரத்தில் இன்னைக்கு அந்த அமைச்சர்கள் ஆளாளுக்கு அது சம்பந்தம் இல்லாத அமைச்சர்கள் பேசிட்டு இருக்கிறது தேவையில்லாத சர்ச்சையை அரசியலை தமிழ்நாட்டில் மாறாத குறிப்பிட்டிருக்கீங்க. இப்ப போன ஆட்சியும் போது நீங்க கண்டிச்சீங்க. இதே காங்கிரஸ் ஆட்சி மேல காட்டிய கடுமையோ காரத்தையோ இப்ப காட்டல. அதுக்கான நேரம் வரல. நிச்சயமா அதை விட கடுமையா நடந்துப்போம். ஆனா நேரம் வரல. அவங்களுக்கு இப்ப பதவி ஏற்றிருக்காங்க. அவங்க உரிய பதிலை உச்சநீதிமன்றத்திலும் சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறாங்க. வழக்கு இன்னும் உச்சநீதிமன்றத்தில் இருக்கு, அதை நாங்க வாபஸ் வாங்கல. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு அந்த பரிசீலனை பண்ணி அந்த குழு அமைக்கிறதுக்குரிய கால அவகாசம் தேவை. ஏன்னா கடந்த அரசாங்கம் ஒரு கண்காணிப்பு குழுவை அமைச்சு அதை திசை திருப்பி வச்சிருக்காங்க. அந்த கண்காணிப்பு குழுவை ரத்து பண்ணணும், புதுசா அந்த மேலாண்மை வாரியம் அமைக்கணும். இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப காலவாதி இத்தனை வருஷமா வந்துருச்சு, 1800 இருந்து போயிட்டு இருக்குது பிரச்சனை, தீர்ப்பு வந்துருச்சு, 2013 வந்தாச்சு. இப்ப கேட்கலாமே நல்ல ஸ்ட்ராட்டஜிக்கலா அப்ரோச் நீங்க சொல்லுங்க. பிரதமர் நீர்ப்பாசன அமைச்சர் சொல்லுங்க, 2 மாசத்துல அமைப்பீங்களா, 3 மாசத்துல அமைப்பீங்களா, கடுமையா கேட்கறது. திரு குமார் அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதை பிரச்சனை முதல்ல இருந்தே கான்ஃபரன்டேஷனலா போறது அப்படிங்கிறது இந்த விஷயத்துக்கான ஒரு தீர்வா? ஏன்னா இறுதி முடிவு மத்திய அரசாங்கம் எடுக்க வேண்டியிருக்கு. முதல்ல இருந்தே கான்ஃபரன்டேஷனலா போனா அது ஒரு நல்ல பயனை தருமா, இல்லன்னா ஒரு பிரச்சனையை மேலும் பூதாகரமாக்குமா? ஏன்னா சென்ற ஆட்சியில அவங்க மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டே தான், மன்மோகன் சிங் அரசாங்கத்துக்கிட்ட ஒரு கான்ஃபரன்டேஷனல் அப்ரோச்சை உருவாக்குறாங்க அப்படின்னு. தொடக்கத்திலே இதை செய்தால் அது ஒரு சரியான அப்ரோச்சாக இருக்குமா? கான்ஃபரன்டேஷனல் அப்ரோச்சுக்கு போக வேண்டியதில்லை. ஆனா அசர்ட்டிவா இருக்கலாம். எங்க என்ன நடந்தது? ஒரே ஒரு நிமிடம். இந்த பிரச்சனை இன்னைக்கு கர்நாடகத்தில் இவ்வளவு பெரிய பூதாகரமா எடுத்து விவாதிக்க வேண்டிய அவசியம் வந்ததுக்கு என்ன காரணம்? முதலமைச்சர் போய் முதல்ல நரேந்திர மோடி அவர்களை சந்தித்த பிரதமரானவுடன் போய் சந்தித்த முதல் சந்திப்பிலே இந்த கோரிக்கை வச்சதனுடைய விளைவுதான். இல்லன்னா கர்நாடகாவில் இந்த ரியாக்ஷன் வந்திருக்காது. இன்னைக்கு ஆக இத கர்நாடகா அந்த முதலமைச்சர் பிரதமர் இடத்தில் வைத்த கோரிக்கையினுடைய வலிமை கர்நாடகாவுக்கு தெரியுது. ஆனா இங்க நான் கேட்க விரும்புகிறேன், இதில் நீங்க சொல்லக்கூடிய விஷயம் இந்த கோரிக்கை மெமராண்டம் அரசாங்கம் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன பேசினார் நீங்க தெரியலன்னு கேட்டாலும் கூட மெமராண்டம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த கோரிக்கைகள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படணும், முல்லை பெரியாறுல அந்த குழு விரைந்து செயல்படணும் அப்படிங்கிற அம்சங்கள்லாம் இருக்கு. இதை தாண்டி உங்க கோரிக்கை என்ன? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கணும். கூட்டியிருந்தா இந்த பிரச்சனையை இந்த நேரம் பாரத பிரதமர் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைச்சிருப்பார். Are you suggesting that? அது அமைக்காதனால தான் இப்ப இது வரைக்கும் அமையல. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருந்தா அமைஞ்சிருக்கும். Are you suggesting that? அனைத்து கட்சி கூட்டங்களையும் கூட்டி முக்கிய தலைவர்களை அழைத்து சென்று பாரத பிரதமரை சந்தித்து பேசியிருந்தால்
கர்நாடக முதல்வரும் வெங்கையா நாயுடு அனந்தகுமார் அவர்களும் சென்று பார்த்து வந்து வெளியே வந்து சொன்னது போன்று பிரதமர் என்ன சொன்னார் என்பதை நம்முடைய முதல்வர் அவர்கள் வெளிப்படுத்தி இருந்தால் நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வாறு பேசியிருக்கிறார், நாங்கள் முடித்து தருகிறோம் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லவில்லையே என்பதுதான் எங்களுக்கு ஒரு ஐயம் ஏற்படுகிறது. இவர்கள் என்ன பேசினார்களோ காவிரி நீர் பிரச்சனையை பற்றி பிரதமரை சந்திக்கும் பொழுது திமுக தலைவரையும் அழைத்து சென்றிருக்கணும், இல்ல மற்ற அரசியல் தலைவர்களும் கூட அழைத்துட்டு இருக்கணும், அவங்க முன்னாடி பேச்சுவார்த்தை நடந்திருக்கணும். ஆர் யூ சஜஸ்டிங் தட் அது நடந்திருக்கணுமா? அப்படி நடந்தாதான் பிரதமர் அன்றைய பாரத பிரதமர் வாஜ்பாயை சந்தித்த பொழுது தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை அழைத்துத்தான் சென்றாரா திமுக தலைவர்? இல்ல அன்றைய வைகோவை அழைத்து சென்றாரா, ராமதாஸை அழைத்து சென்றார்? அன்னைக்கு டிரான்ஸ்பரன்சி வேண்டாமா? அன்னைக்கு ஒரு தமிழக முதலமைச்சரா போன பொழுது தனியா போனாரா, எல்லாரும் அழைத்து போனாரா? தனியாக முதல்வர் சென்று பார்த்தால் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. பிரச்சனையை இருக்கும் போதுதான் ஒரு மாநிலம் சார்ந்த பிரச்சனை, இது தனிப்பட்ட பிரச்சனை அல்ல. ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலம் சார்ந்த பிரச்சனை என்பதால் ஆகவே நான் அனைத்து கட்சியினரும் செல்ல வேண்டும். அதற்கு உதாரணம் ஏற்கனவே தமிழ்நாடு பாதிக்கப்பட்டிருக்கின்றது. 1979 முல்லை பெரியாறு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி முடிவெடுக்காமல் எம்ஜிஆர் சென்றதால் 152 அடி உயரமான தண்ணீரை அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி எடுக்கப்பட வேண்டிய முடிவு என்ன? அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி எடுக்கப்பட வேண்டிய முடிவு என்ன? காவிரி மேலாண்மை வாரியம் அமைய பெற வேண்டும் என்பது இல்லையா? அதாவது முல்லை பெரியார் அணையில புதிய அணை கட்டுவதற்கு மத்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான வனப்பகுதிகளில் ஆய்வு செய்வதற்கு அனுமதி கொடுத்தது டி.ஆர். பாலு சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருந்த போது அதை அந்த பரிசீலனை இருந்தது. அதுக்கு பிறகு ஜெயராம் ரமேஷ் வந்து அனுமதி தராரு. என்ன அன்றைக்கு திமுகவினுடைய தலைவராக இருந்த முதலமைச்சர் கருணாநிதி என்ன சொல்றாரு? அவர்கள் என் முதுகெலும்பு முறிந்தாலும் எடுத்து போராடுவேன் சொன்னாரு. ஆனா மத்திய அரசாங்கத்தை எடுத்து போராட முடியல, அமைச்சரை எடுத்து போராட முடியல. அதுக்கப்புறம் பொதுக்கூட்டம் நடத்துறாரு. இன்னைக்கு வரைக்கும் மதுரையில் பொதுக்கூட்டம் நடத்த முடியல முல்லை பெரியார் பிரச்சனையில. ஆக தொடர்ந்து ஏதோ பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு, செயல்பட முடியாத ஒரு தலைவர் இன்னைக்கு இருக்கிறது இருப்பை வெளிப்படுத்துவதற்காக இது போல அறிக்கைகளை விட்டு குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டு கர்நாடகாவில் தன்னுடைய நிறுவனங்கள் செயல்பாட்டுக்கு உதவுகின்ற வகையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். திரு அப்பா அவர்கள்ட்ட கேட்கும் என்ன, இது எப்படி கையாளப்படணும் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை? அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினா எல்லாம் டிரான்ஸ்பரண்டா இருந்திருக்கும். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டிருக்கும். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இதில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் பேச வேண்டும். கர்நாடகத்தில் பல அணைகள் கட்டுகின்றார்கள், இன்னும் கட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே அவற்றையெல்லாம் பாரத பிரதமருடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று எல்லா பிரச்சனைகளையும் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றால் நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு வரும். நம்முடைய முதல்வரை பொறுத்தளவில் ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து முழுமையாக அவர்களால் ஆராய்வதற்கு நேரமில்லை. அவர்கள் 64 பக்கத்தை கொடுத்து விட்டு வந்தார்களே தவிர அதில் எது முக்கியம் என்று அவர் சொல்லவில்லை. இந்த நாட்டினுடைய விவசாயிகளுடைய ஜீவாதாரமாக விளங்குவது காவிரி நீர். இந்த காவிரி நீரில் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கவில்லை. 2 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றது. கெசட்டில் வெளியிட்டு ஒரு சொட்டு தண்ணீர் கூட இன்னும் வாங்க முடியாத ஒரு முதல்வர் தனியாக சென்று பிரதமரை சந்தித்தார் என்றால் ஏற்கனவே கூட்டணி அமைத்திருக்கின்ற கட்சிகளை நீக்கிவிட்டு என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று பேச சென்றாரா? தன்னுடைய வழக்கத்தை எப்படி பார்க்கிறீங்களா? தெளிவா என்ன நடக்குதுன்னா, முழு கிரெடிட் எங்களுக்கு வரணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். அது எப்படி நீங்க மட்டும் எடுத்துக்கலாம், எங்களையும் சேர்த்திக்க மாட்டீங்களா அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். இது இவ்வளவுதான் மொத்த பிரச்சனையும் இப்படிதான் நிக்குதுங்க. அவர் சொல்றது போல இது ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், எல்லாரும் சேர்ந்து போய் பிரதமரை போய் பார்த்திருக்கணும் அப்படிங்கிறது ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை. நியாயமான கோரிக்கை தான். ஆனா அதையும் அவங்களும் செய்யல. நீங்க கேட்ட கேள்வி மாதிரி எப்பயோ தொடர்ச்சியா அது எல்லா பிரச்சனைகளிலும் அனைத்து கட்சி கூட்டங்கள் திமுக நடத்தி இருந்தா இவங்களும் நடத்ததான் போறாங்க. எப்போதுமே இங்க காவிரி பிரச்சனை எவ்வளவு பழசானதோ அதே போல இங்க திமுக அதிமுகவோட நிலைப்பாடுகள் எப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். இது இவர் இப்ப எதிர்கட்சியா இருக்கிறதுனால இந்த கேள்வி இவர் கேட்கிறார். இன்னைக்கு இதேதான் மாற்றியும் வரும். இது புதுசா பார்த்ததுக்கு ஒன்றும் இல்லை.
இவங்க வந்து கேக்குறது. திமுக நடத்திய இந்த காவிரி விவகாரத்துல திமுக நடத்திய அனைத்து கட்சி கூட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக அதிகம். ஆக நாங்க இது சார்ந்த விஷயங்களை நாங்க ஒரு கன்சென்சுவலா அனைவருடைய கருத்தை சேர்ந்து நாங்க எடுத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு கிரீட்டம் எடுத்துக்கலாம். இல்ல, அதாவது நீங்க அதுக்கு அதாவது காவிரி பிரச்சனைக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவது என்பது ஒரு தேவையா கூட இருக்கலாம். ஆனா அதுக்கு இன்றைக்கு அது தேவையில்லை. என்ன சொல்றேன்னா, இது வந்து ஒரு முதலமைச்சர் புதிய பிரதமர் பதவியேற்றவுடன் அந்த அரசாங்கத்தின் மொத்தமா கோரிக்கை வைக்க சொல்லி வைக்கிறாங்க. இது வந்து காவிரி பிரச்சனையை வந்து இன்னைக்கு புதுசா வந்து ஒரு பிரச்சனையை முன்னெடுக்க சொல்ல அது எல்லாரையும் கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணி இந்த பிரச்சனை எப்படி டீல் பண்றது சொல்லலாம். ஆனா இல்ல, அங்க வந்து அனைத்து கட்சி கூட்டம் ரிக்வெஸ்டா இருக்கும்போது சரி, அதாவது ஒரு சாமர்த்தியமா ஒரு பிரச்சனையை வந்து நீங்க பேசுறீங்க. அதாவது நாம பாதிக்கப்பட்டோம், நாம வந்து புகார் கொடுக்கிறோம். புகார் கொடுக்கிறதுக்கு பாதிக்கப்பட்ட உடனே நேரா போய் புகார் கொடுக்க வேண்டியது மாநில அரசாங்கத்தை இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தோட கடமை. அதை நாங்க செஞ்சிருக்கோம். அவன் வந்து குற்றம் செஞ்சவன் அந்த குற்றத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த சாலிடாரிட்டியை காட்டும்போது சாலிடாரிட்டில அவன் வந்து என்ன பண்றாங்க, காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கு, நாளைக்கு அந்த காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கிறதுனால பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் இதை அமைச்சிச்சுன்னு சொல்லி தோற்றத்தை உருவாக்குறதுக்காக அங்க சொல்றான். அங்க இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி அதுக்கு டிஃபெண்ட் பண்றாங்க. ஆக அங்க அரசியல் ஆக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறாங்க. அதனால எல்லா கட்சியும் அவங்க சேர்த்துக்கிறான். ஆனா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நம்முடைய உரிமை தெளிவானது. நம்முடைய உரிமைக்காக மாநில அரசாங்கம் முழுமையாக சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் நம்முடைய கருத்துக்களையும் வாதங்களையும் சரியா வச்சிருக்கோம். உச்சநீதிமன்றம் ஏறத்தாழ ஏற்றுக்கொண்டிருக்கிறது. மத்திய அரசாங்கம் செயல்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்ற சூழ்நிலையில் அதை நாம் வந்து செயல்படுத்த வைக்க வேண்டுமே தவிர ரிக்வெஸ்ட் இல்ல அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை. இந்த நேர்கள் டீம் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டிருந்தோம். நதிநீர் விவகாரத்தில் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்ட கட்சி எது என்ற நேர்களுடைய கேள்விக்கு மக்கள் கருத்து இது. நதிநீர் விவகாரத்தில் ஆக்கப்பூர்வமாய் செயல்பட்ட கட்சி எது என்ற நம்முடைய கேள்விக்கு அதிமுக தான் என்று 40%, திராவிட முன்னேற்ற கழகம் திமுக என்று 29%, இருவருக்குமே இதில் பங்கிருக்கிறது என்று 31% சொல்லியிருக்கிறார்கள். குற்றச்சாட்டுகள் எல்லா பக்கத்திலும் இருக்கலாம். ஆனால் இந்த கட்சியாகட்டும் அந்த கட்சியாகட்டும் ஆட்சியில் இருந்தபோது இவர்கள் செய்தவையும் நிச்சயமாக இருக்கவே செய்கின்றன. அதில் யார் அதிகம் செய்தார்கள் அப்படிங்கிறது அவர் அரசியல் விவாதத்துக்கு உட்பட்ட விஷயம். இவையெல்லாம் நடந்து இந்த விவாதங்கள்லாம் நடந்து நீதிமன்றத்துக்கு போய் நமக்கு நீதி கிடைத்தாயிட்டது. இந்த நீதியை அமல்படுத்த வேண்டியது மட்டும்தான் பாக்கி. காவிரி மேலாண்மை வாரியம் அமைய பெற வேண்டும். அதுதான் சட்டம் சொல்வது. அது அமைய பெறுமா என்பதுதான் கேள்வி. காவிரி விஷயத்தில் கண்ணீர் மட்டுமல்ல, தண்ணீர் வர வேண்டும். இன்று கண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இந்த தண்ணீர் வருவது எப்போது, சட்டப்படி நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் அமலாவது எப்போது என்ற கேள்விதான் பிரதான கேள்வி. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு செந்தில் ஆறுமுகம், திரு ஆவடிக்குமார், அதே போல திரு அப்பாவு அவர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆயுத எழுத்து நீட்சி பகுதிக்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் அன்போடு வரவேற்கின்றோம். சமீப காலங்களில் நெஞ்சை உரைய வைக்கக்கூடிய மர்டர் சம்பவங்கள், கொலை சம்பவங்கள் நம்முடைய கவனத்தை ஈர்க்கின்றன. இதை தாண்டி பொள்ளாச்சியில 2 சிறுமிகளுடைய இந்த ஒரு மோசமான பாலியல் வன்முறையாகட்டும், சென்னையில நடந்த ஒரு சைக்காட்ரிஸ்டுடைய ஒரு கொலையாகட்டும், சமீபத்தில் நடந்த ஒரு டாக்டருக்கு நடந்த ஒரு கொலை சம்பவமாகட்டும், ஏடிஎம்ல காவலாளி கொலை செய்யப்பட்ட விஷயமாகட்டும், சமீப காலத்தில் நடந்தவை, அதுவும் ஒரு குறுகிய கால இடைவெளியில நடந்தவை. இது போன்ற தொடர்ச்சியான சம்பவங்கள் எதை காட்டுகின்றன? சட்டம் ஒழுங்கு நிலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குறைபாட்டை, சீர்கேட்டை காட்டுகிறதா? இந்த தனிப்பட்ட சம்பவங்களாக இவற்றை பார்க்க வேண்டுமா? எதை உணர்த்துகிறது? தேவைப்படக்கூடிய விஷயங்கள் எது? இது போன்ற விஷயங்கள் நடக்காமல் இருக்க அரசாங்கம் எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்ன? இவற்றை எல்லாம் ஆயுத எழுத்து நீட்சி பகுதியில் விரிவாக நாம் அலசருக்கின்றோம். சமீப நாட்களில் நம்முடைய நெஞ்சை உரைய வைக்கக்கூடிய சம்பவங்கள் நடந்திருக்கிறது. பொள்ளாச்சியில் நடந்த 2 சிறுமிகள் பாலியல் பலாத்காரமாகட்டும், இல்ல நடந்த கொலைகளாகட்டும், டாக்டர் கொலை, ஏடிஎம் காவலாளி கொலை, இவையெல்லாம் எதை காட்டுகிறது? சட்டம் ஒழுங்கு சூழலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையை, சீர்கேட்டை காட்டுகிறதா? இது எதை காட்டுகிறது? இவற்றுக்கான தீர்வு என்ன? அரசாங்கம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன? இவற்றையெல்லாம் இந்த பகுதியில் விரிவாக அலச விவாதிக்க இருக்கின்றோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பு நீக்கான். 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பிரச்சாரத்தின் முக்கிய சாரம்சமாக விளங்கியது சட்டம் ஒழுங்கு பிரச்சினை.
அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ரவுடிகளும் கொள்ளையர்களும் ஒடுக்கப்படுவார்கள் என்று உரையாற்றி மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்றார் ஜெயலலிதா. ஆனால் சேலத்தில் ஆடிட்டர் ரமேஷ் தொடங்கி ஏராளமான படுகொலைகள் நடந்தேறிவிட்டன. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களும் குறைந்தபாடில்லை. கடந்த மாதம் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நடந்த இரட்டை குண்டுவெடிப்பு சட்டம் ஒழுங்கிற்கு சவால் விடும் வகையில் அமைந்திருந்தது. இந்நிலையில் பொள்ளாச்சியில் விடுதி மாணவிகள் 2 பேர் கற்பழிக்கப்பட்ட சம்பவம் சட்டம் ஒழுங்கு மீதான விவாதத்தை கிளப்பியுள்ளது. இந்திய குற்ற ஆவண காப்பக புள்ளி விவரப்படி தமிழகத்தில் 2010ஆம் ஆண்டு 1,85,678 வழக்குகளும் 2011ஆம் ஆண்டு 1,92,879 வழக்குகளும் 2012ஆம் ஆண்டு 2,474 வழக்குகளும் பதிவாகியுள்ளன. 2012ஆம் ஆண்டு நாடு முழுவதும் பதிவான குற்ற வழக்குகளில் தமிழகத்தின் பங்களிப்பு 8.4% இருந்தது. மக்கள் தொகையோடு ஒப்பிடும்போது கடந்த ஆண்டுகளை விட குற்றச்சம்பவங்களின் சதவீதம் குறைவு என்று புள்ளி விவர கணக்கு தருகிறது தமிழக அரசு. ஆனாலும் 2012 இந்திய குற்ற ஆவண காப்பகத்தின் புள்ளி விவரம் அதிர்ச்சியளிப்பதாக உள்ளது. அந்த ஆண்டில் குற்ற வழக்குகளில் தமிழகம் தேசிய அளவில் 3ஆம் இடத்தை பிடித்துள்ளது. உண்மையில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாகத்தான் உள்ளதா? சமீபத்திய நிகழ்வுகள் இந்த கேள்வியை, இந்த விவாதத்தை கிளப்பியிருக்கின்றன. இதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய அஇஅதிமுகவின் திரு ஆவடிக்குமார் அவர்கள் தொடர்கிறார். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் பிரசன்னாவும் இந்த விவாதத்தில் இணைகிறார். நான் திரு குமார் அவர்கள்ட்ட ஆரம்பிக்கும் நினைக்கிறேன். அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்று முதல் பிரஸ் கான்பரன்ஸ் நினைக்கிறேன். அவங்க சொன்ன விஷயம், நான் முதலமைச்சராக பதவி ஏற்றேன் என்று தெரிந்தவுடன் இந்த கொள்ளக்காரங்க எல்லாம் ஆந்திரா பக்கம் போயிட்டாங்க அப்படின்னு. ஆனால் சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் எதை காட்டுது? ஏடிஎம் கொள்ளை சம்பவமோ இல்ல பொள்ளாச்சியில் நடந்த இந்த ஒரு கொடூரமோ, இவையெல்லாம் ஒரு தனிப்பட்ட விரோதம், சித்தப்பா பெரியப்பா பிரச்சனை, ஒரு பேஷன் கிரைம் கிடையாது. திட்டமிட்டு நடந்த, அதுவும் தொழில்முறை கொள்ளைக்காரர்களால் கொலைகாரர்களால் நடந்த ஒரு விஷயமாகத்தான் பார்க்கணும். அப்படிங்கும்போது இது ஏன் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா பார்க்க கூடாது? அதாவது குற்றங்கள் என்பது புதுசா எங்கேயும் நடக்க போறதில்ல. எல்லாம் காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கிறதா. குற்றங்கள் இல்லாத நாடுன்னு இந்தியா உலகத்துல எங்கேயும் இல்லை. அதனால இந்தியாவில் குற்றமே நடக்கல, தமிழ்நாட்டில் மட்டும்தான் குற்றம் நடக்குதுன்னு, அல்லது இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் குற்றங்கள் நடக்குதுன்னு சொல்றதெல்லாம் குறையும் அப்படிங்கிறது யூஎஸ்பியா சொல்லப்பட்டது. கொள்ளைக்காரங்க இருக்க மாட்டாங்க, கொலைக்காரங்க எல்லாம் மாநிலங்கள். இப்போ நீங்க ஆந்திராவுக்கு போயிருவாங்கன்னு சொன்னாங்க, அதானே போனாங்க. இன்னைக்கு பன்னா இஸ்மாயில் போலீஸ் பக்ரீதின் அந்த பயங்கரவாத இயக்கத்தை சார்ந்தவர்கள், பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டவர்கள் எங்க இருந்தாங்க? அங்க போனாலும் நம்ம போலீஸ் போய் பிடிச்சிட்டு வந்ததா இல்லையா? ஆந்திராவில் இருந்தவங்களை தானே போய் பிடிச்சிட்டு வந்தோம். அததான் சொன்னாங்க. ஆக இன்னைக்கு அங்கிருந்து குற்றம் செஞ்சுட்டு போறாங்க. கொள்ளைக்காரர்கள் 99% அவங்க அவங்களுடைய திட்டங்கள் தோற்று போகலாம், 1% வெற்றி பெறலாம். அரசமைப்புடைய காவல் அமைப்புகளுடைய வெற்றிங்கிறது 100% இருக்கணும். நிச்சயமா இருக்கணும். அதுல நான் மாற்று கருத்து சொல்லல. ஆனால் அதே சமயம் இன்றைக்கு குற்றங்கள் நடந்தா கூட அந்த குற்றங்கள் உடனடியாக கண்டுபிடிக்கப்படுகின்றன. அவர்கள் குற்றவாளிகள் பிடிபடுகிறார்கள். ஆனால் இந்த குற்றங்கள் நடக்காம தடுக்கணும்ன்றது நோக்கம், அது நல்ல நோக்கம் தான். ஆனா இன்றைக்கு ஒவ்வொரு சராசரி மனித வாழ்க்கையில் நடைபெறுகின்ற தவறுகள், அவருடைய உணர்வுகள், அவருடைய பிரச்சனைகள் இன்றைக்கு குற்றங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றன. அந்த குற்றங்களை எல்லாம் தடுக்க முடியாது, விபத்துகளை தடுக்க முடியாது. ஆட்சி காலத்திலேயே இது சராசரி பிரச்சனைனால ரவுடிகள் வந்தாங்க, அதனால சமூக காரணிகள் அன்னைக்கே நீங்க அலசல, அன்னைக்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா பாத்தீங்க. நீங்க திமுக ஆட்சியில இருந்த அளவுக்கு இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இல்ல. என்ன காரணம்? திமுக ஆட்சியில் உச்சநீதிமன்றத்தை தாக்கப்பட்டது. உயர்நீதிமன்றத்தில் இருக்கின்ற உயர்நீதிமன்றம் தாக்கப்பட்டது. உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஆறுமுக பெருமாள் ஆதித்தன் அடிபட்டு மண்டை உடைஞ்சு ரத்தத்தோட நின்னாரு. அங்க அந்த வளாகத்தில் இருந்த காவல் நிலையம் தீ வச்சு எரிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட சம்பவம் தாக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில் சொல்லலாம். அதே மாதிரி மதுரையில ஒரு பத்திரிகை அலுவலகம் எரிக்கப்பட்டது. 3 உயிர்கள், முத்துராமலிங்கம், கோபிநாதன், சுரேஷ்குமார் 3 உயிர்கள் பத்திரிகையாளர்கள் எரிக்கப்பட்டார்கள். அதை ஒரு டிஎஸ்பி தலைமையில ஒரு அணி வேடிக்கை பார்த்தது. உலகம் முழுவதும் தொலைக்காட்சிகள் அதை படம் பிடிச்சு உலகம் முழுவதும் காட்டுச்சு. அதே மாதிரி ஒரு 2 மந்திரிகள், எம்ஆர்கே பன்னீர்செல்வம்,
மைதீன் கான் 2 பேருக்கு பாதுகாப்பு போன எஸ்கார்ட் வெற்றிவேல் என்ற ஒரு உதவி ஆய்வாளர், அவர் பைலட்டா முன்னால வராரு, அவர் பட்டப்பகல்ல வெட்டி திருநெல்வேலியில வெட்டி போட்டாங்க. அப்படிப்பட்ட சம்பவம் இது. திரு பிரசன்னா அவர்கள்ட்ட தான் எடுத்துட்டு போறேன். பதிலுக்கு சில குற்றச்சாட்டுகளையும் திரு பிரசன்னா அடுக்க போறாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். பட் ஸ்டில் அவர் சொல்லக்கூடிய வாதம் இது வந்து ரெக்கார்ட்ஸ் பீரோல இருக்கக்கூடிய விஷயம். இது ஒரு சட்டம் ஒழுங்குல பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் வந்து கொலைகளாகட்டும் எல்லாம் குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு தானே புள்ளி விவரங்கள் சொல்லுது. ஒட்டுமொத்தமா சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு எந்த ஆட்சியில சொன்னாலும் அது ஒரு வெறும் அரசியல் குற்றச்சாட்டு அல்ல அரசியல் ஸ்டேட்மெண்ட் அதை பார்க்க முடியும். நீங்களும் எதனா சொல்றீங்க? அனைவருக்கும் வணக்கம். என் மரியாதைக்குரிய நண்பர் ஆவடி குமார் அவர்கள் ஒரு அழகான ஒரு தெளிவான விளக்கத்தை முதலமைச்சருக்கே சொல்லிக் கொடுத்திருக்கிறார். 3 ஆண்டுகளுக்கு முன்னால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தின் ஊடாக கொள்ளையை சார்ந்தவர்கள் எல்லோரும் ஆந்திராவிற்கு ஓடிவிட்டார்கள் என்று பன்னா இஸ்மாயில் மட்டும்தான் தமிழகத்தை ஒட்டுமொத்தமாக கொள்ளையடித்திருக்கிறார் என்று அதிரடிப்படைக்கு கூட தெரியாத ரகசியத்தை ஆவடி குமார் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஒன்று, கடந்த வருடத்திற்கு முந்தைய வருடம் கடந்த வருடத்திற்கு முந்தைய வருடம் நம்முடைய தலைமைச் செயலகத்தில் காவல்துறை மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்றைக்கு மாலை ஒரு அறிக்கை வெளியிடுகிறார் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். என்ன அறிக்கை என்று சொன்னால், கொள்ளைகள் இல்லை, கற்பழிப்புகள் இல்லை, சட்ட ஒழுங்கு மிகச் சீரோடு சிறப்போடு இருக்கிறது என்று சொல்லுகிறார். பத்திரிகையிலே செய்தி வருவதற்கு முன்னால் தொலைக்காட்சிகளிலே செய்தி வந்து கொண்டிருக்கிறது. வந்த அடுத்த 5வது நிமிடத்தில் அதை இதே சென்னையை சார்ந்த அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் பல கருப்பையா அவர்களுடைய வீட்டில் புகுந்து அவருடைய மனைவியின் தாலியை அறுத்துவிட்டு சென்றது வரலாறு. இது ஒன்று. இதை விட்டுவிடலாம். அவரை போல நான் தனிப்பட்ட முறையில் தாக்குதல் என்பதற்கான அடிப்படையிலே நான் பேசவில்லை. சட்ட ஒழுங்கினுடைய நிலைப்பாடை சொல்லுகிறேன். 2வது, கடந்த வாரம் மானாமதுரையை சார்ந்த அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரனை அவர் வீட்டு வாயிலேயே வைத்து வெட்டுகிறார்கள். அவர் ரத்த வெள்ளத்தில் துடிக்கிறார். இது 2. நான் இதை செய்தார்கள் அதை செய்தார்கள் என்பதற்கெல்லாம் போகவில்லை. நீங்கள் சொல்லுகிற அந்த குற்றவியல் ஆவண காப்பங்களினுடைய வரிசைகளை மக்கள் சதவீத தொகை என்பது உயர்ந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் குற்றங்களினுடைய நடவடிக்கை குறைந்து கொண்டிருக்கும். ஆனால் இங்கே குற்றங்களினுடைய எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டிருப்பதுதான் பிரச்சனை. 2வது, இங்கே சட்ட ஒழுங்கு நீங்க சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருக்கு அப்படிங்கறத எதன் அடிப்படையில சொல்றீங்க? இது போன்ற நிகழ்வுகள் போன ஆட்சியில் இருந்தது, இந்த ஆட்சியில் இருக்கிறது. தனிப்பட்ட சம்பவங்கள் எதன் அடிப்படையில சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க? இதே போன்ற சம்பவங்கள் நீங்க ஒரு நாள் சொல்றீங்க, ஒரு நாள் சொல்றாரு. இது போன்ற 1000 அடி இன்னமும் கூட இதெல்லாம் விட்டுருங்க. அரசியல் பார்வை, அரசியல் பேச்சு எல்லாமே விட்டுட்டு சனிக்கிழமை சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. மரியாதைக்குரிய நீதிபதிகள் தனபாலன் அவர்களும் சொக்கலிங்கம் அமர்வு, சிறப்பு அமர்வு ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, 212 பேரை குண்டர் தடுப்பு சட்டத்திலிருந்து விடுதலை செஞ்சிருக்காங்க. இந்த 212 பேரை விடுதலை செய்கிற போது எந்தவித சரியான வரைமுறை இல்லை. பிரைமா ஃபேசி கேஸ் கிடையாது. சும்மா எடுத்தோம் கவிழ்த்தோம் யாரையோ கொண்டு போய் பிகைண்ட் த பார் போடுறதுக்கு இந்த காவல்துறைக்கும் இதை கையெழுத்திட்ட மாவட்ட ஆட்சியர்களுக்கும் எந்தவித உரிமையும் இல்லை. இது அரசு என்பது மனித உரிமைகளை காக்கிற ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும். அதை மீறுகிற ஒரு அமைப்பு, சட்ட ஒழுங்கு சரியில்லை என்று நீதிமன்றம் இன்றைக்கு நேற்று 2 நாளைக்கு பதிவு பண்ணிருக்கா. அந்த செய்தி பல பத்திரிகைகள் பிரயோகம் செஞ்சிருக்கா. இல்ல என்னங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு பிரயோகம் செஞ்சிருக்கா. நீங்க ஒரு 500 பேரை ஒரு நிமிஷம் லெட் மீ கம்ப்ளீட் ஒரு 500 பேரை சும்மா சர்வசாதாரணமா கொண்டு போய் பிகைண்ட் த பார் வைக்கிறப்போ எதுக்கு வைக்கிறீங்க, என்ன வைக்கிறீங்க அப்படின்னா, நாங்க குற்றங்களை குறைக்கிறதுக்கு குண்டர் சட்டத்தை பயன்படுத்தி இருக்கோம் அப்படின்னு ஒரு குறிப்பா அரசுல இருந்து தெரிவிக்கிறாங்க. ஆனால் உண்மையான குற்றவாளிகளை இவர்கள் சிறைக்கு பின்னால் அடைத்திருந்தார்கள் என்று சொன்னால், உமா மகேஸ்வரி என்கிற ஒரு சகோதரி 10 நாள் மாண்டு தெருவிலே கிடந்திருக்க மாட்டார். நேற்றைக்கு சராசரியாக ஏடிஎம் கொலை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே அதிகரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது தவிர குறைந்தபாடில்லை. நீங்க சொன்ன மாதிரி கடந்த ஆட்சி இந்த ஆட்சி அப்படிங்கிறது இல்ல. கடந்த ஆட்சியில அதிகரிச்சுன்னா அதற்கான குறைக்கக்கூடிய நடவடிக்கைகளை ஒத்துக்கொண்டு செயல்படுத்தினோம். இங்க அப்படி கிடையாது. இங்க முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி இன்றைக்கு மட்டும் செய்தித்தாள்களில் வந்த கொலைகள் கிட்டத்தட்ட 14 கொலைகள் சென்னையை சுற்றி நடந்திருக்கு. திருக்குமார் அதாவது அவர் சொன்னாரு படக்கருப்பையா வீட்டுல நடந்ததுன்னு. உடனடியா அந்த குற்றவாளி கைது பிடிபட்டு அந்த பொருள் திரும்ப பெறப்பட்டது.
அதனால குற்ற சம்பவங்கள் நடக்காத உலகத்தில் எந்த பகுதியும் இல்ல. குற்ற சம்பவங்கள் நடக்கும், குற்றவாளிகள் இருக்கதான் செய்யறாங்க, கிரிமினல்கள் நாட்டில் நடமாடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால குற்றவாளிகளே இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குகின்ற அளவுக்கு இன்னும் இந்தியாவோட நிலைமை வரல. அது வரணும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா அதற்கான சூழ்நிலை இந்த அணுகுமுறையை நீங்க வந்து எதிர்கட்சியா இருந்தபோது ஏன் எடுக்கல? நீங்க அதே போல அதாவது நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது நீங்க சிவகங்கை நகரமன்ற தலைவர் முருகன் அவர் அந்த ஊராட்சி அந்த கூட்டத்தை முடிச்சிட்டு வெளியே வராரு, கார்ல ஏறாரு, ரிமோட் கண்ட்ரோல்ல வச்சு பீஸா எகிரி போறாரு. அந்த குற்றத்தை செய்தவர் யாருன்னா திமுகவுடைய மாவட்ட துணை செயலாளர் மணிமுத்து ஒருத்தர். அவர் அந்த குற்றவாளியாக கைது செய்யப்பட்டு தண்டனை பெற்று இன்றைக்கு திமுகவில் இருக்காரு. இன்னைக்கு அதே பொறுப்புல இருக்கிறார். ஆக ஒரு அரசாங்கம் என்பது, ஆளுங்கட்சி என்பது தன்னுடைய ஆட்களையே கட்டுப்படுத்த முடியாத நிலையில் இருந்தது. ஆனால் அதிமுகவில் ஒரு குற்றம் செய்தார்கள் என்று தெரிந்தவுடன், அவர் குற்றத்துக்கு தொடர்பு இருப்பதாக ஒரு செய்தி வந்தவுடன் உடனடியாக கட்சியிலிருந்து நீக்கப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து சட்டப்படி தண்டனை ஒரு பக்கம் கிடைத்தாலும் கட்சி ரீதியான தண்டனை அதிமுக தருது. ஆனா அந்த நிகழ்வு திமுக ஆட்சியில யாருக்குமே நடந்ததில்லை. இன்றைக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்க வந்து திமுக ஆட்சி காலத்துல இன்றைக்கு கூட இன்னைக்கு சாதாரணமா எடுத்துங்க, ஸ்டாலின் வீட்டுல பத்திரிகையாளர் போறாங்க, தாக்கப்படுறாங்க. அப்போ அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா? அவங்க வீட்டுக்குள்ள நடந்த சம்பவம் வீட்டுக்குள்ள நடந்த சம்பவத்தையும் ஒரு கணவன் மனைவிக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையும் ஆனால் ஒரு காவலாளி கொலை நடந்து நடக்கக்கூடிய ஒரு கொலை, அந்த சம்பவம் ஏடிஎம்ல பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆளை நிறுத்துறாங்க. அவர் யாரு? ஒரு வயசானவர். அவரால் இயல்பா இயங்க முடியாத ஒருத்தரை கொண்டு போய் சும்மா காவலுக்கு நிக்க வச்சுட்டு அவர் பாதுகாப்பான்னு சொல்லி அவங்க வந்து நின்று இருந்தா, அந்த தனியார் நிறுவனங்கள், தனியார் வங்கிகள் இன்னைக்கு ஏடிஎம் என்ற பெயர்ல செய்யறாங்க. அவங்க பாதுகாப்பு நிறுத்துறாங்கன்னு அவங்க சொல்றாங்க. நம்புறமே ஒழிய அவங்களுக்கு என்ன பாதுகாப்புக்குரிய வெப்பன்ஸ் இருக்கா? பொறுப்பு காவல்துறையோட தானே இல்லங்க. இப்ப எல்லா ஏடிஎம் முன்னாலேயும் ஒரு போலீஸை நிறுத்தி பாதுகாக்கணுமா? அதை வந்து அதாவது இயல்பா என்ன நடக்குது இன்றைக்கு இந்த நாட்டை ஒட்டுமொத்தமா பாதுகாக்கிற பணியில தான் போலீஸ் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அந்த ஏடிஎம் நிறுவனத்தை பாதுகாக்குவது போலீஸ் ஒப்படைக்கப்பட்டு போலீஸுடைய கஸ்டடியில் இருக்கும்போது அந்த சம்பவம் நடந்ததுன்னா அது போலீஸ் பொறுப்பேற்க முடியும். ஆனால் இந்த சம்பவம் நடக்க சொல்ல அவங்க தகவல் தெரிஞ்சா உடனே தடுக்க முடியும். ஆனால் அவங்க வந்து எந்தவித பொறுப்பும் இல்லாம அவங்க வந்து செஞ்சிட்டு இருந்தாங்களா? அது எப்படி பிரசன்னா இப்போ வயசானவர்களை வந்து ஏடிஎம்ல கொண்டு போய் நிப்பாட்டுறாங்கன்னா அப்ப வயசானவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறத ஆவடிக்குமார் ஒத்துக்கிறார். ஆக வயசானவங்க எல்லாத்தையும் நம்ம நாடு கடத்திடலாம். ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க இந்த தனிப்பட்ட விஷயங்களை விட்டுருங்க. பரமக்குடி கலவரம் நடந்தது. அதுல 7 தலித்துகள் துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையானார்கள். சட்ட ஒழுங்கை பாதுகாத்து ஒரு செயல்பாடு நடக்குதுன்னா அதை உச்சநீதிமன்றம் தெளிவான குறிக்கோள்களை சொல்லி இருக்கிறது, கோட்பாடுகளை சொல்லி இருக்கிறது. எப்படி அனுமதி வழங்க வேண்டும், எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும். திமுக ஆட்சி காலகட்டத்தில் திமுக ஆட்சி, நீங்க தர்மபுரி துப்பாக்கி சூடு சொல்றீங்க. துப்பாக்கி சூடு திமுக ஆட்சி காலத்தில் நடந்த துப்பாக்கி சூட்டுடைய எண்ணிக்கையை நான் குறிப்பிடலாமா? 2006 எவ்வளவு நடந்தது, 2010 எவ்வளவு நடந்தது, 2011 நடந்தது குறிப்பிடலாமா? ஒரே தாராளமா குறிப்பிடுங்க. 2006 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 17 சம்பவங்கள் நடந்திருக்கு. 2012 7 சம்பவம் பதிவாயிருக்கு. அப்படின்னா திமுக ஆட்சி காலத்துல அதிகம்னு புரிஞ்சுக்கலாமா? நீங்க சொன்னது சட்ட ஒழுங்குகள் எங்கே சரியாக பேணி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நான் இன்னமும் சொல்றேன், நான் குற்றங்கள் நடந்து அதை சரி செய்வதற்கான முறைப்பாடுகள் வரணும்னு தான் சொல்றேன். இது சரியில்லாத தவறு நான் சொல்ல வரல. இப்படி இந்த சம்பவங்களை குறிப்பிட்டே போனா இது வந்து இந்த ஒரு கட்சியோடது, இந்த ஒரு ஆட்சியோடது நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க. அதிகமான கோட்டைன்னு தர்மபுரி மாவட்டம் ஒரு காவல் நிலையம், காவல் நிலையமே கொள்ளடிக்கப்பட்டது. பயன்படுத்துகிறார்கள். எங்கு நோக்கினோம் ஒண்ணுமே கிடையாது. பொம்பளைங்க வந்து தெருவுல நடக்க முடியல. காவல்துறை அட்வைஸ் பண்றாங்க, தங்கச்சங்கிலி போட்டு போவாதீங்க, கவரிங் போட்டு போங்க, கழுத்தை மூடிட்டு போங்கன்னு பாதுகாத்து சட்ட ஒழுங்கை சரிவர நிர்ணயிக்கணும் அப்படின்னு. ஆக இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் போன ஆட்சி காலத்துல இல்லையான்னு கேட்கலாம். இது உள்ளவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இருக்கிற பேனலிஸ்ட் இருவரும் அரசியல் கட்சி பிரமுகர் அப்படிங்கறதுனால அரசியல் சார்ந்து போயிட்டு இருக்கு. இது வெறும் கட்சி, 2 கட்சிகளுடைய ஆட்சி சார்ந்த விஷயம் அல்ல. இதை தாண்டியும் பார்க்க வேண்டிய பல அம்சங்கள் இருக்கிறது, செய்ய
வேண்டிய சீர்திருத்தங்கள் இதற்கான ஒரு தீர்வாக அமையுமா? சமீபத்தில் நடந்த கொலை சம்பவங்கள் அதே போல ஒரு இரண்டு சிறுமிகளுடைய பாலியல் பலாத்காரம் இவையெல்லாம் நெஞ்சை உரைய வைக்கின்றன. இவையெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக பார்க்க வேண்டுமா, இல்ல தனிப்பட்ட சம்பவங்களாக பார்க்க வேண்டுமா? இதற்கான தீர்வுகள் என்ன? இவற்றையெல்லாம் விரிவாக பார்த்து வருகின்றோம். நிகழ்ச்சியுடைய முதல் பகுதியில் திமுக ஆட்சியா அதிமுக ஆட்சியா, எந்த சமயத்துல சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்ததுன்னு போனாலும் கூட இது திமுக அதிமுக சார்ந்த ஒரு விஷயமாக மட்டுமே நம்ம பார்க்க முடியாது. பிரசன்னா, நீங்க ஒரு வழக்கறிஞரும் கூட, இது போன்ற சம்பவங்களை தடுக்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளில் தேவைப்படக்கூடிய நம்மளுடைய சிஸ்டத்தில் தேவைப்படக்கூடிய சீர்திருத்தங்கள் என்று பொதுவா நீங்க நினைக்கக்கூடிய கருத்துகள் என்ன? அப்சல்யூட்லி ஹரி. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்முடைய காவல்துறை அப்படின்ற ஒரு கட்டமைப்பு இருக்கு இல்லையா, அந்த காவல்துறை கட்டமைப்புல 1,16,000 காவலர்கள் இடம் காலியாக இருக்கு. இப்போதைக்கு மக்கள் தொகை அதிகமாகிட்டு இருக்கு, குற்ற நடவடிக்கைகள் அதிகமாகிட்டு இருக்குன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் போலீஸ் அப்படிங்கறதோ ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் போலீஸ் பர்சனல்ஸ் அப்படிங்கறதோ ரொம்ப குறைவாக இருக்கு தமிழகத்துல. ஆக இன்னும் அந்த அதிகபட்சமாக ஏறக்குறைய 1,17,000 காலி இடங்களை உடனடியா நிரப்பணும். நீங்க ஒரு காவல் நிலையத்துல ஒரு காவல் ஆய்வாளர் இருக்காரு, 4 துணை காவல் ஆய்வாளர்கள் இருக்காங்க, 8 காவல்துறையினுடைய அதற்கு கீழாக பணியாற்றுகிற கான்ஸ்டபிள்ஸ், ஹெட் கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க. இது மட்டும் ஒரு சுற்றளவு பரப்பளவை சரி செய்து விட முடியுமா அப்படின்னா முடியாது. இங்க என்ன அப்படின்னா, காவல்துறையை சார்ந்தவர்கள் அவருடைய பொறுப்பை சரிவர செய்கிறார்களா என்றது ஒன்று. இரண்டாவது, காவல்துறையினுடைய அவருடைய டியூட்டி டைம். நீங்க சர்வசாதாரணமா நம்ம காவலர்களை பார்க்கிற போது அவர்களுக்கு தொப்பை வந்துருது அப்படின்னு எல்லாரும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கான அந்த பணி நேரம் இருக்கு இல்லையா, அது சரிவர அவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. இரவு உறக்கம் என்பது அவர்களுக்கு சரியில்லை. அவர்கள் கண்ட நேரங்களில் உணவு உண்கிற போது அவர்களுக்கு உடற்பயிற்சியினுடைய நிலைப்பாடு இல்லை. இப்படி தொடர்ச்சியான ஒரு பல அம்சங்கள் இருக்கு. அதை தெரிந்து திமுகவினுடைய ஆட்சி காலத்துல ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ கொண்டு வந்தோம். இரவு நேரங்கள்ல அங்க இருக்கிற இளைஞர்களோட காவல்துறை அதிகாரிகள் சேர்ந்து ரோந்து போகிற வழக்கங்களை உருவாக்கினோம். ஆக இது போல பல புதிய திட்டங்களை கொண்டு வரலாம். இன்றைக்கு கூட இன்னைக்கு அதிமுகவினுடைய அரசுல ஒரு இளைஞர் படை ஒன்றை உருவாக்குவதாக அறிவித்திருக்கிறார். அது எந்த அளவுக்கு வெற்றி பெறும் அப்படிங்கறத நீங்க அங்க அவனுக்கு ஒரு 4,000 6,000 சம்பளம் அப்படின்னு கொடுக்கறத நேரடியாக காவல் நிலையங்களுக்கு தேவையான காவலர்களே இருக்கு. காவல்துறையில செய்ய வேண்டிய சீர்திருத்தங்கள் நிறைய தேவைன்னு சொல்லிருக்கீங்க. அகில இந்திய அளவுல கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுல திமுக அதிமுக சுருக்க தமிழ்நாட்டுல போலீஸ் பீப்புள் ரேஷியோ அப்படிங்கிறது மற்ற மாநிலங்களை விட பெட்டர். ஆனாலும் அதுல நிறைய சீர்திருத்தங்கள் தேவை அப்படிங்கிறது அவருடைய வாதம். இவையெல்லாம் ஏற்புடைய விஷயம் தானே. காவல்துறை சீர்திருத்தம் அப்படிங்கிறது நேரடியா ஒரு எஃபெக்டிவ்னஸ் கூட்டக்கூடிய ஒரு விஷயம் தானே. இதுல மாறுபடுறீங்களா திருக்குமா? நிச்சயமா காவல்துறையை நவீனப்படுத்துவதும் காவல்துறையை பலப்படுத்துவதும் இன்னும் அதிக அளவில் காவல்துறை பணிக்கு ஆட்களை தேர்வு செய்வதும் அவர்களை பயன்படுத்துவதும் நிச்சயமா அவசியமான ஒன்று. அதை இந்த அரசாங்கம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தலைமையிலே இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இது எல்லாவற்றை விட என்னதான் பலப்படுத்தினாலும் காவல்துறை சுதந்திரமாக இயங்க வேண்டும். அதை இந்த அரசாங்கம் ஆட்சி பொறுப்பை ஏற்றது இந்த 3 ஆண்டு காலத்தில் காவல்துறை என்பது தன்னுடைய கடமையை செய்வதற்கு யாருடைய நிர்பந்தத்திற்கு அடிப்பணியாமல் அரசியல் நிர்பந்தங்களுக்கு ஆட்படாமல் இன்றைக்கு இயல்பாக காவல்துறை தன்னுடைய பணியை செய்வதற்கு இன்றைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதுவே ஒரு பெரிய காவல்துறைக்கு கிடைத்திருக்க வெற்றி. மட்டும் இல்லாம காவல்துறையை இன்றைக்கு சரியான திசையில கொண்டு போயிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா கூட இங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அரசியல் ரீதியாக வைக்கப்படுகிற விமர்சனங்களில் ஒன்று கூட, அம்மா ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா காவல்துறை அவங்க இஷ்டத்துக்கு அவங்க போட்டு இது யாரும் கட்டுப்பட மாட்டாங்கன்னு சொல்ற அளவுக்கு இன்றைக்கு காவல்துறை சுதந்திரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம காவல்துறையில் இப்ப இளைஞர்களை காவல்துறைக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக காவல்துறை இளைஞர் படையும் உருவாக்கி அதை செஞ்சிட்டு இருக்காங்க. இன்னும் இன்னைக்கு சீருடை பணியாளர் வாரியத்தின் மூலமாக புதிய காவலர்கள் தேர்வு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் மகளிர் காவல் நிலையம் கொண்டு வரப்பட்டு இன்றைக்கு ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் ஒரு மகளிர் துணை ஆய்வாளர் பணியமர்த்தப்பட்டு மகளிர் காவலர்கள் பணியில் இருக்கிறார்கள். எனவே இன்னும் நவீனப்படுத்த வேண்டும் என்பது தேவையாக இருந்தாலும் முடியாது. சீர்திருத்தங்கள் தேவைப்படுகிறது, செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் இது போன்ற சம்பவங்கள் தொடரக்கூடாது என்பதுதான் எல்லாருடைய
நம்மளுடைய எதிர்பார்ப்பு. பொள்ளாச்சி சம்பவமோ சமீபத்தில் செய்தித்தாள்கள்ல நம்ம பார்த்த இந்த கொலைகளோ நம்மை உரைய வைக்கின்றன. இவை காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கும், இது போன்ற ஒரு கொடூரங்கள் தொடராது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் எல்லாரிடமும் இருக்கிறது. இது நடக்க வேண்டும் என்றே நாம் எல்லாரும் நினைக்கின்றோம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு ஆவடிக்குமார், திரு பிரசன்னா மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி தெரிவித்து நாளைய ஆயுத நிகழ்ச்சியை சந்திக்கின்றோம் என்று கூறிவிட பெறுகிறோம்.